because we are kings and our words matter. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. 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 தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயம் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே
வாசம் செய்கிறாரே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதியே வாசம் செய்கிறாரே. அனைவரும் தயவு செய்து எழுந்து நின்று பாடுவோம். உலகெங்கிலும் இருந்து இந்த காலை வேளையில் தொலைக்காட்சியின் மூலமாக இணையதளத்தின் மூலமாக எங்களோடு கூட இந்த காலை ஆராதனையிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறேன். மனுஷர் மத்தியிலே தேவன் வாசம் பண்ணுகிறார். எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். அன்புள்ள ஆண்டவரே, அன்பான நேசர் நீரே, உம்மை துதித்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், உம் நாமம் உயர்த்திடுவேன். அன்புள்ள ஆண்டவரே, அன்பான நேசர் நீரே, உம்மை துதித்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், உம் நாமம் உயர்த்திடுவேன். அன்புள்ள ஆண்டவரே, அன்பான நேசர் நீரே, உம்மை துதித்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், உம் நாமம் உயர்த்திடுவேன். அன்புள்ள ஆண்டவரே, அன்பான நேசர் நீரே, உம்மை துதித்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், உம் நாமம் உயர்த்திடுவேன். எந்நாளும் உம்மை பாடுவேன், ஆருயிர் நேசரே, அன்பாலே உம்மை நோக்குவேன், முழு உள்ளத்தோடுவே. எந்நாளும் உம்மை பாடுவேன், ஆருயிர் நேசரே, அன்பாலே உம்மை நோக்குவேன், முழு உள்ளத்தோடுவே. கடந்த நாளெல்லாம் கண்மணி போல் என்னை காத்தவரை என்றும் துதித்திடுவேன். கடந்த நாளெல்லாம் கண்மணி போல் என்னை காத்தவரை என்றும் துதித்திடுவேன். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் என்னை நடத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் என்னை நடத்திடுவார். எந்நாளும் உம்மை பாடுவேன், ஆருயிர் நேசரே, அன்பாலே உம்மை நோக்குவேன், முழு உள்ளத்தோடுவே. எந்நாளும் உம்மை பாடுவேன், ஆருயிர் நேசரே, அன்பாலே உம்மை நோக்குவேன், முழு உள்ளத்தோடுவே. நீரந்தன் பட்சமாய் எந்நாளும் இருப்பதால் தீங்கு என்னை அணுகிடாதே. நீரந்தன் பட்சமாய் எந்நாளும் இருப்பதால் தீங்கு என்னை அணுகிடாதே. யெகோவா நிசியே, அவர் நாமமே என்றுமே எனக்கு ஜெயமளிப்பார். யெகோவா நிசியே, அவர் நாமமே என்றுமே எனக்கு ஜெயமளிப்பார். எந்நாளும் உம்மை பாடுவேன், ஆருயிர் நேசரே,
பாட்சமாய் என்னாலும் இருப்பதால் தீங்கு என்னை அணுகிடாதே. நீரெந்தன் பட்சமாய் என்னாலும் இருப்பதால் தீங்கு என்னை அணுகிடாதே. யெகோவா நிசியே அவர் நாமமே என்றுமே எனக்கு ஜெயமளிப்பார். யெகோவா நிசியே அவர் நாமமே என்றுமே எனக்கு ஜெயமளிப்பார். என்னாலும் உம்மை பாடுவேன் ஆருயிர் நேசரே. அன்பாலே உம்மை நோக்குவேன் முழு உள்ளத்தோடுமே. என்னாலும் உம்மை பாடுவேன் ஆருயிர் நேசரே. அன்பாலே உம்மை நோக்குவேன் முழு உள்ளத்தோடுமே. என்னாலும் உம்மை பாடுவேன் அருகில் நேசரே. அன்பாலே உம்மை நோக்குவேன் முழு உள்ளத்தோடுமே. நீரெந்தன் பாட்சமாய் என்னாலும் இருப்பதால் தீங்கு என்னை அணுகிடாதே. நீரெந்தன் பட்சமாய் என்னாலும் இருப்பதால் தீங்கு என்னை அணுகிடாதே. யெகோவா நிசியே அவர் நாமமே என்றுமே எனக்கு ஜெயமளிப்பார். யெகோவா நிசியே அவர் நாமமே என்றுமே எனக்கு ஜெயமளிப்பார். என்னாலும் உம்மை பாடுவேன் ஆருயிர் நேசரே. அன்பாலே உம்மை நோக்குவேன் முழு உள்ளத்தோடுமே. என்றாலும் உம்மை பாடுவேன் அருகில் நேசரே. அன்பாலே உம்மை நோக்குவேன் முழு உள்ளத்தோடுமே. உந்தன் தாழ் பணிந்தே வந்தேன் நான் இயேசுநாதா. தந்தேனும் மண்டை பேரானந்தமே. உமக்கீடாய் யாருமில்லை யாதுமில்லை என்பே. உம்மை தொழுதே பேரின்பம் காண்பேன். உந்தன் தாழ் பணிந்தே வந்தேன் நான் இயேசுநாதா. கண்டேனும் மண்டை பேரானந்தமே. உமக்கீடாய் யாருமில்லை யாதுமில்லை என்பே. உம்மை தொழுதே பேரின்பம் காண்பேன். உந்தன் தாழ் பணிந்தே வந்தேன் நான் இயேசுநாதா. கண்டேனும் மண்டை பேரானந்தமே. உமக்கீடாய் யாருமில்லை யாதுமில்லை என்பே. உம்மை தொழுதே பேரின்பம் காண்பேன். உந்தன் தாழ் பணிந்தே வந்தேன் நான்
கீழாய் யாரும் இல்லை என்றே உம்மை தொழுதே பேரின்பம் காண்பேன். நீரே ஆல்பா நீரோமேகா பணிந்து உம்மாயே என்றும் போற்றி துதிப்போம். நீரே ஆல்பா நீரோமேகா பணிந்து உம்மாயே என்றும் போற்றி துதிப்போம். கானம்
இயேசு ஒருவரே கனம், மகிமை, துதி, ஸ்தோத்திரம், ஆராதனை எல்லாற்றுக்கும் பாத்திரராயிருக்கிறார். அவர் மாத்திரமே பாத்திரர். அவரை வணங்குகிறோம் நாம். அவர் ஆண்டவர், இரட்சகர் மட்டுமில்லை, அவர் ஆண்டவர், தேவாதி தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், சர்வத்தையும் தாங்குகிறவர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இயேசுவை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் தேவனே. ஓ உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் தேவனே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் தேவனே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே உம்மை எண்ணி பார்க்கிறோம். நீர் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், எல்லாவற்றுக்கும் மேலானவர், மகிமை பொருந்தியவர், ஆட்சிமை நிறைந்தவர், ஆண்டவர், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். நீர் எங்கள் ஆண்டவர், எங்கள் இரட்சகர், எங்கள் அன்பின் தேவனாய் நீர் இருக்கிறீர். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் உம்முடைய கையில் இருக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். உம்முடைய கண்கள் எங்கள் மீது இருக்கிறது, நோக்கமாக இருக்கிறது. எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக எங்களை நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர். கல்வாரி சிலுவையின் மூலமாக ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு சொந்தமாக்கி இருக்கிறீர். எந்த கண்ணும் கண்டாத, எந்த காதும் கேட்காத, எந்த இருதயத்துக்கு தோன்றாத அற்புதமான காரியங்களை எங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர். இந்த காரியங்களை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, கிரகித்து கொள்ள மனக்கண்கள் இன்றைக்கு பிரகாசம் அடையட்டும். தேவாவியானவர் சகல சத்தியத்துக்குள்ள நடத்தட்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கும் என்று எழுதியிருக்கிறது. இன்றைக்கு அறிகிற சத்தியம் அநேகரை விடுதலையாக்கட்டும். ஒரு புதிய வாழ்வுக்குள் கொண்டு செல்லட்டும், வெற்றிக்குள் கொண்டு செல்லட்டும், ஜெயத்துக்குள் கொண்டு செல்லட்டும். தோல்விகள் ஜெயமாய் மாறட்டும். மொக்க எல்லா கனமயமே துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். காணிக்கையாலே கர்த்தரை ஆராதிக்கிற நேரம். உலகெங்கிலும் வந்து இணையதளத்தின் மூலமாக, டிவி மூலமாக எங்களோடு கூட இந்த ஆராயில் பங்கெடுத்துக் கொண்டு நீங்களும் காணிக்கையில் செலுத்த விரும்பினால் எப்பொழுதே வெப் கிவினிங் மூலமாக செலுத்தலாம். அல்லது விக்டரி கிறிஸ்டியன் ஃபவுண்டேஷன் பெயருக்கு காசோலைகள் அல்லது எம்ஓடிடி அனுப்பலாம். சபை திட்டப்பணிக்காய் கொடுக்கக்கூடியவர்கள் அதை வைத்திருந்து முடிந்து போகும் பொழுது போர்ட்டிகா உள்ள பெரிய காணிக்கப்பட்டியில் செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். தசமா காணிகளோட கரங்களை உயர்த்துவோம். கர்த்தரை வார்த்தையை கேட்டுக் கொடுப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும். கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. என் தேவன் என்னுடைய குறைவுகளை எல்லாம் தம்முடைய மகிமையை ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் காணிக்கையினாலே என் தேவனை கனப்படுத்துகிறேன். ஆமென். கரங்களுக்கு பெற்றுக்கொள்வார்கள். புதிதாய் வந்தனை வரவேற்க விரும்புகிறோம். இந்த ஆராதனைக்கு முதல் தடையாக வந்திருந்தால் தயவுசெய்து கரங்களை உயர்த்துங்கள். உள்ளே இருப்பவர்களும் வெளியே இருப்பவர்களும் மேலே அமர்ந்திருப்பவர்களும் ஒரு சில வினாடிகளுடைய கரங்களை உயர்த்துங்கள். உங்களுக்கு சபை செய்து நீங்கள் புரோஷரை கொடுப்பார்கள். அந்த புரோஷரின் மத்தியிலே ஒரு அட்டையை பார்ப்பீர்கள். உங்கள் பெயரையும் விலாசத்தையும் எழுதி நீங்கள் போகும் பொழுது சிடி ஸ்டாலில் கொடுத்தால் நம்முடைய போதரர்கள் பேசின 8 செய்திகள் அடங்கிய MP3 சிடியும் வெற்றியும் வாழ்வுங்கிற மாதாந்திர தமிழ் பத்திரிகையும் வெகுமதியாக கொடுப்பால் பெற்று செல்லலாம். நம்முடைய போதரர்கள் பேசும் பொழுது தெலுங்கு, இந்தி, ஆங்கிலம் ஆகிய மொழிகளிலே ஹெட்ஃபோனிலே அந்த செய்தியை கேட்கலாம். ஆகையினாலே தேவைப்பட்டவர்கள் ஹெட்ஃபோன்களை உபயோகிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். 2வது ஆராதனை முடிந்தவுடனே ஒவ்வொரு வாரம் ஞானஸ்தானம் கொடுக்கப்படும். ஞானஸ்தானம் எடுக்கக்கூடியவர்கள் 2வது தமிழாரை முடிந்தவுடனே ஞானஸ்தானம் தொட்டிக்கு எதிர்வுள்ள சேரில் நம்மளுடைய கேட்டுக்கொள்கிறோம். திருமண போல அறிவிப்பு. நமது சபையை சேர்ந்த திருமதி திரு ரவீந்திரன் அவர்களின் குமாரத்தை நந்தினிக்கும், கோடம்பாக்கம் ரோசாப் சாரோன் ஏசி சபையை சேர்ந்த திருமதி திரு கிருஷ்ணன் அவர்களின் குமாரர் அரவிந்துக்கும் திருமணம் நடத்த நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவரும் பரிசுத்த வாகத்தில் இணைக்கப்படுவதற்கு தனியாக நியாயமான காரணங்கள் எவருக்காலும் தெரியுமானால் அது உடனே சபைக்கு தெரிவிக்கலாம். இத்திருமணத்துக்கு நாம் கூறும் 2வது போல அறிவிப்பு.
மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 26லேருந்து 29 வரை வாசிக்கிறேன். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரில் நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்தவுடனே அறுக்கிறதுக்கு ஆட்களை அனுப்புகிறான் என்றார். கடந்த 1 வாரங்களாக இந்த வசனத்திலிருந்து, குறிப்பாக இந்த முதல் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, ஒரு மனுஷன் நிலத்தில் விதை விதைத்து என்று. தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கிறதா, தேவனுடைய ராஜ்யத்தில் காரியங்கள் எப்படி நடக்கிறது, இந்த ஆவிக்குரிய ஜீவியத்திலே தேவனுடைய ராஜ்யம்னு சொன்னால், இயேசு நம்முடைய உள்ளங்களில் ஆண்டவராக இருந்து ஆண்டு கொண்டிருக்கிறார். அவருக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதில் காரியங்கள் எப்படி நடக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலங்கிறத இயேசு இங்கே விவரிக்கிறார். சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்திலே விதையை விதைத்து இரவில் தூங்கி பகல் விழித்திருக்கு அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாயிருக்கிறதுங்கிறார். அப்போ இந்த விதை என்கிறது கர்த்தருடைய வார்த்தை என்கிறதை இந்த அதிகாரத்திலேயே 14ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்றால் இயேசுவே அதை வியாக்கியானம் பண்ணுகிறார். அந்த விதைன்னு சொல்கிறாரு. எங்கே விதைக்கிறோங்கிறதையும் அந்த முதல்ல சொன்ன ஓமையில், அந்த 14ஆம் வசனத்துலேருந்து ஒரு ஓமை சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அந்த ஓமையில் சொல்லப்பட்டிருக்கிறது நிலம் நம்முடைய இருதயம் என்று. அப்போ தேவனுடைய ராஜ்யத்திலே இதைத்தான் பார்த்து வருகிறோம். எல்லாமே எப்படி நடக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் நல்ல காரியங்கள்லாம் எப்படி நடக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை ஆகிய விதை நம்முடைய இருதயமாகிய நிலத்திலே விதைக்கப்படுகிறது மூலமாக தான் காரியங்கள் நடக்கிறது. இதுதான் மெத்தடு, வேறு எப்படியும் இல்லை. யார்கிட்டையா போய் யாரோ என்னமோ பண்ணி நமக்கு நடக்கிறது இல்லை. தேவனுடைய வார்த்தையானது நம்முடைய இருதயமாகிய நிலத்துக்குள்ளே போய், ஒரு விவசாயி எப்படி நிலத்தில் விதையை விதைச்சிட்டு இரவில் தூங்கி பகல் விழித்திருக்கா அவனுக்கு தெரியாத விதமாய் அது பாட்டுக்கு வேலை நடக்குது. விதை முளைத்து பயிராகிறது போல் அப்படித்தான் காரியங்கள்லாம் நடக்கிறது என்று இயேசு இங்கே சொல்லுகிறார். இதை வைத்து போன ஞாயிற்றுக்கிழமை 7 காரியங்களை சொன்னேன் உங்களுக்கு. ஏன் நம்முடைய விசுவாச அறிக்கை ரொம்ப முக்கியன்றது. எப்படி, ஏன்னா இந்த விசுவாச அறிக்கைங்கிறது தான் என்ன, நான் வசனத்தை அறிக்கை செய்யும்போது என் வாயை திறந்து கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை என் வாயால் நான் சொல்லும்போது நான் என்ன பண்ணுகிறேன், என்னுடைய இருதயமாகிய நிலத்திலே நான் இந்த விதையை விதைக்கிறேன். என்னுடைய எதிர்காலத்துக்காக, நான் நன்றாக இருக்கும்படியாக, என்னுடைய சுகத்துக்காக, என்னுடைய வாழ்வுக்காக, என்னுடைய வெற்றிக்காக நான் என்னுடைய இருதயத்தில் நான் என்ன பண்ணுகிறேன், விதையை விதைக்கிறேன். நிறைய பேர் தப்பாக புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறாங்க. இல்லை அவர் இல்லாதது இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. கிடையாது. இல்லைன்னு தெரியும், எனக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியும். இருக்கும்படியாக தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதை உண்டாக்கும்படியாக தான். நிலத்தில் விதையை விதைத்து அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்று நான் அறிக்கையிடும்போது, என் அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதித்து அவர் வியாதியை விலக்குகிறார், நான் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துகிறார், என்னுடைய சுகம் வேகமாய் துளிர்க்கும், அவரின் நோய்களை ஏற்றுக்கொண்டு வேதனைகளை சுமந்து தீர்த்தார், அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன், அவரின் பரிகாரியாய் கர்த்தர் என்றெல்லாம் நான் சொல்லும்போது, நான் வியாதியை மறைக்கலை, வியாதி இருக்கிறது இல்லைன்னு சொல்லலை, இல்லாதிருக்கிற சுகத்தை இருக்கும்படியாக நான் அறிக்கை பண்ணிக்கின்றிருக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இது. இல்லாதிருக்கிற சுகத்தை எனக்கு அது என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய சரீரத்தில் உண்டாகும்படியாக நான் அதை அழைத்து கொண்டிருக்கிறேன். நான் அழைத்து கொண்டிருக்கிறேன். அழைச்சா தானே வரும். அது நிறைய பேர் தப்பான காரியங்களை அழைத்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு உட்காந்துட்ருக்காரு, ஏன் இங்கே வரல அவர், ஏன்னா நான் கூப்பிடல, கூப்பிட்டா தானே வருவாங்க. அதுதான் வேத வசனத்தில் இதை எப்படி சொல்லியிருக்குன்னா, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். இது நானோ இல்லை மற்றவர்களோ உண்டாக்கின ஒரு வழி அல்ல. கர்த்தரே இப்படி ஒரு வழியை உண்டாக்கிட்டார். இப்படி தான் இதை ஆப்ரேட் பண்ணும், இப்படி தான் விசுவாசம் வேலை செய்யும், இப்படி தான் காரியங்கள் நடக்கும்ன்றதை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சுட்டார். இப்படி இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைத்து இப்படி தான் பண்ணுவோன்றதை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சுட்டார். அதனால தான் நாம் அறிக்கை செய்கிறோம். அறிக்கை செய்யும்போது நிலத்தில் விதை போனால் எப்படி அந்த நிலத்துக்குள்ளே போய் அது ஜெர்மினேட் ஆகி வேரூன்றி அந்த இது அப்படியே பெரிய மரமாக வளர்ந்து கனி கொடுக்குற அளவுக்கு ஒரு பெரிய வேலை நடக்குதோ, அதுபோல் நம்முடைய ஆவிக்குள்ளாக
ஒரு பெரிய வேலை நடக்க ஆரம்பிக்கிறது. நீங்கள் சொல்லி பாருங்கள், சில காரியங்கள் வாயை திறந்து சொல்லி பாருங்கள். எனக்கு எதிராக எழும்பும் ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காமற் போகும், நான் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். இது ஒரு 3-4 வாரம் சொல்லிட்டே வாங்கினேன். அடிக்கடி நாள் முழுக்க எப்போல்லாம் நேரம் வருதோ அப்போல்லாம் எனக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காது, நான் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். நான் ஆபிரகாமின் சந்ததி, விசுவாச மார்க்கத்தான். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். இயேசு கல்வாரி சிலுவையின் மூலமாக ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை எனக்கு தந்திருக்கிறார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என் மீது இருக்கிறது. அவனுக்கு இருந்த வெற்றி, அவனுக்கு இருந்த சுகம், அவனுக்கு இருந்த வாழ்வு, அவனுக்கு இருந்த உயர்வு இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எனக்கு சொந்தமாக இருக்கிறது. சொல்லிட்டு வாங்கல பாருங்களேன், என்ன ஆகுது பாருங்கள். உங்களுக்கு உள்ள நிலத்தில் விதை போனால் வேலை என்ன நடக்குது உள்ள, அப்படி ஒரு வேலை உள்ளத்துக்குள்ளே நடக்கும். நிறைய பேருக்கு இந்த உள்ளத்தை எப்படி மாற்றுறதுன்னு தெரியல பாருங்கள். அதுக்கு தான் காமிச்சேன் உங்களுக்கு இந்த வசனம். ஏன் அறிக்கை செய்கிறோம்? என் உள்ளத்தை மாற்றுறதுக்காக. என் உள்ளம் மாற்றப்படுகிறது, என் மனம் மாற்றப்படுகிறது, என்னுடைய எண்ணங்கள் மாற்றப்படுகிறது, என் உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது. அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார், பாதம் கல்லில் இடராதபடி என்னை ஏந்தி கொண்டு அவர்கள் போவார்கள் என்று எழுதியிருக்கிறது. இப்படிலாம் நான் சொல்லும்போது என்ன சொல்லுகிறேன், என்ன பண்ணுகிறேன்? என் இருதயத்துக்குள்ளே எதையோ ஒன்றை பண்ணி கொண்டிருக்கிறேன். நிறைய பேர் இதை செஞ்சு கூட பார்க்குறது இல்லை பாருங்கள், இதை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. சொல்லி பாருங்கள், உங்கள் இருதயத்துக்குள்ளே ஒரு பெரிய வேலை நடக்குது. விசுவாசம் எனும் கேடகத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன், எனக்கு எதிராக வரும் எல்லா அக்னி ஆஸ்திரங்களையும் அவித்து போடுகிறேன். சொல்லி பாருங்கள் வாயை திறந்து. நிறைய பேர் வாயை திறந்தாலே சந்தேகம் என்னும் கேடகத்தை எடுத்துக்கிட்டு எல்லா தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் அவித்து போடுறாங்க. அதான் நடக்குது. விசுவாசம் என்னும் கேடகத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன், எனக்கு எதிராக வரும் எல்லா அக்னி ஆஸ்திரங்களையும் நான் அவித்து போடுகிறேன். எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்கு வருகிறது, என்னுடைய எனக்கு எதிராக வருகிற அத்தனை காரியங்களை நான் ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறேன். அவர் என்னை சாபத்திலிருந்து மீட்டு கொண்டார். மரத்திலே தூக்கப்பட்டவனே அவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு உண்டாயிருக்கிறது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சில சொல்கிறாங்க, என்னையா கையில் காசு இல்லை, ஒன்றும் இல்லை, சரீரத்தில் வியாதி இருக்குது, எல்லாத்துலேயும் தோல்வி, எல்லாத்துலேயும் பிரச்சனை, ஒரே வாழ்க்கையே ஒரே அலங்கோலமாக இருக்குது. நீங்கள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்கிறீங்களே, எப்படி சொல்கிறது? வாயை திறன்னு சொல்லுங்கள். ஹலோ, எப்படி சொல்கிறதுனா வாயை திறன்னு சொல்லுங்களேன். அது கஷ்டமா? இல்லைங்க, தோல்வியில் இருக்கிறேன், ஒன்றுமே இல்லை, நான் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு சொல்லுங்கள். சொன்னால் தானே வேலை நடக்கும். பயிரிட்டால் தானே பயிர் உண்டாகும், விளைச்சல் உண்டாகும். ஒன்றுத்தையுமே பயிரிடுறதில்ல, ஒரு பெரிய விளைச்சல் ஏதாவது நல்லது நடக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. இன்னும் கேட்டால் கெட்டதையே பயிரிட்டு என் வாழ்க்கையே உருப்பிடல, எல்லாமே தப்பாக போகுது, நான் செய்கிறதெல்லாம் வாய்க்க மாட்டேங்குது, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, எனக்கு மட்டும் இது நடக்க மாட்டேங்குது, எல்லாருக்கும் ஊரில் நடக்குது, எனக்கு இப்படி தான் பேசுகிறாங்க பாருங்கள். தப்பானதையே பயிரிட்டு இருக்கிறாங்க, ஆனால் நல்லது விளையும்னு பார்க்குறாங்க. அதையெல்லாம் யாரும் தப்புன்னு சொல்கிறதில்ல பாருங்கள். கிறிஸ்தவத்தில் அதெல்லாம் யாரும் தப்புன்னு சொல்கிறதில்ல, ஜனங்களுக்கு சொல்லியே தர்றதில்லை. இப்படி பேசக்கூடாதுன்றத சொல்லி தர்றதே கிடையாது. வேத வசனம் அதைத்தான் சொல்லி தருது. வாய் மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும் ஒரு மனுஷனுக்கு. இந்த வாய் ஜீவ விருட்சமாக இருக்கிறது, நாவு ஜீவ விருட்சமாக இருக்குது. வேத வசனம் இதை தான் போதிக்குது பாருங்கள். இந்த நாவு தான் எல்லா நன்மைகளையும் நமக்கு கொண்டு வருகிறதுன்ற இப்படி தான் நம்ம எடுத்துக்கொள்கிறோம் எல்லாத்தையும். இதை சொல்லாமல் விட்டுட்டோம் விசுவாசிகளுக்கு. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்னுடைய ஆவிக்குரிய ஜீவித்துக்கும் என்னுடைய வெற்றி வாழ்க்கைக்கும் நான் என்ன பேசுகிறேங்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு நினைக்கிறாங்க. இந்த வாய், இந்த நாவு கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை செய்து என்னுடைய உள்ளத்தில், இருதயத்தில் நல்ல காரியங்களை பயிரிடுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய இருதயம் ஒரு நல்ல நிலமாக இருக்கிறது. எல்லோரும் சொல்லுங்க பார்ப்போம், என்னுடைய இருதயம் ஒரு நல்ல நிலம். எதை விதைத்தாலும் அங்கே விளையும். நான் சுகத்தை விதைக்க முடியும், வெற்றியை விதைக்க முடியும், வாழ்வை விதைக்க முடியும், ஐஸ்வர்யத்தை விதைக்க முடியும், நல்ல எதிர்காலத்தை விதைக்க முடியும். என்னுடைய இருதயம் ஒரு நல்ல நிலம். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், நல்ல காரியங்களை உண்டாக்குகிற விதைகள்.
இது பாருங்கள், இது என்ன ராக்கெட் சயின்ஸா? இது ரொம்ப சிம்பிள், சாதாரண காரியம். இப்படி தான் இயேசு போதித்தார், இப்படி தான் சொன்னார். இப்படி பண்ணாமல் தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம பார்க்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆளுகையும் அவர் தேவைகளை சந்திக்கிறதையும் காரியங்கள் நடக்கிறதையும் நம்ம பார்க்க முடியாது. இந்த ராஜ்யம் வந்து நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திக்கக்கூடிய ராஜ்யம். இந்த ராஜ்யத்தில் குறைவே கிடையாது. பாருங்கள், சில நாடுகளுக்கு போனீங்கன்னா அங்கே எந்த குறையும் கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க எல்லாம் பார்த்துக்கிறாங்க. அரசாங்கம் அவ்வளவு கவனமாக இருக்கிறாங்க. எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்குற அளவுக்கு அவங்க எல்லாம் செய்கிறாங்க. இந்த தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தின் எல்லா அரசாங்கங்களுக்கு காட்டிலும் பெரிய பெரிய அற்புதமான ராஜ்யம். எல்லா தேவைகளையும் மிகச்சிறப்பாக சந்திக்கக்கூடிய ராஜ்யம். ஆனால் எப்போ நம்முடைய தேவைகள்லாம் சந்திக்கப்படும், என்றைக்கு நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்கப்படுகிறது நாம் காணப்போகிறோம், எப்படி அது சந்திக்கப்படும், எப்படி இந்த நிறைவான வாழ்க்கை அடைவது? விதைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இருதயம் இருக்குது. இந்த கனெக்ஷனை நல்லா புரிந்து கொள்ள வேணும். இந்த வார்த்தை எதுக்கு இருக்குது, இங்கே என் இருதயம் எதுக்கு இருக்குது? இந்த இருதயத்தை பற்றிலாம் பேசுகிறதே கிடையாது. பாருங்கள், வெறும் சட்டை பேண்ட்டு முடி இதை பேசிட்டோம் ரொம்ப காலமாக. இந்த இருதயம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, கடவுளுடைய வார்த்தை எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எப்படி இதை விதைச்சி எப்படி நல்ல ஒரு விளைவை ஏற்படுத்துகிறது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறத இன்றைக்கி ஆரம்பித்தா கூட பண்ணிடலாம். அதை இன்றைக்கி ஒரு தீர்மானத்தை எடுத்தால் அதை நிச்சயமாக செய்யலாம். சிலர் பாருங்கள், பிசாசை பற்றி பேசுகிறது கூட சிலர் பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு பெரிய பிசாசு, நான் பயந்துக்கிட்டே இருக்கிறேன், பிசாசு எப்படி பண்ணிடுச்சா, அப்படி தான் பேசுகிறாங்க. வேத வசனம் சொல்லுது, யாக்கோபில் சொல்லியிருக்கு 4ஆம் அதிகாரத்தில், நான் பிசாசை எதிர்த்து நிற்கணும், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த பிசாசை பற்றி பேசுகிறதே மாற்றணும். நீங்கள் எப்படி பேசணுன்னா, நான் பிசாசை எதிர்த்து நிற்கிறேன், அவன் என்னை விட்டு ஓடி போவான். நீ சொல்லி பாருங்கள், உங்கள் இருதயமே மாறிடும். உங்கள் இருதயமே மாறிடும். நிறைய பேர் உள்ள தப்பான இதை விதைச்சிருக்கிறாங்க. பிசாசு எப்போவுமே என்னை வந்து இம்சப்படுத்திக்கிட்டே இருக்கிறான், பிசாசு எப்போவுமே என் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டே இருக்கான், பிசாசு கையில் நான் எப்போவுமே வாங்கி கட்டிகிட்டு இருக்கிறேன், இப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இல்லை, பிசாசை நான் எதிர்த்து நிற்கிறேன், அவன் என்னை விட்டு ஓடி போவான். இது எவ்வளோ முக்கியன்றதை கவனிங்க. இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது பிசாசை தோற்கடித்தார். எப்படி தோற்கடித்தார்? வெறும் இந்த கர்த்தருடைய வார்த்தை எடுத்து சொல்லியே தோற்கடித்தார். அதை காமிச்சிருக்கிறேன் உங்களுக்கு, பல முறைங்க அதை சொல்லியிருக்கிறோம். எல்லாருக்கும் தெரியும். இந்த வனாந்திரத்திலே பிசாசினால் அவர் சோதிக்கப்பட்ட போது கல்லுகளை அப்பமாக்குன்றான். அவர் சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு பழைய ஏற்பாட்டில் உபாகமத்திலேருந்து அப்படியே கோட் பண்ணுறாரு. பாருங்கள், வசனத்தை தான் சொல்கிறாரு. நிறைய பேர் சொல்கிறாங்க, சும்மா வாயில் சொன்னால் ஆகிடுமான்னு. வசனத்தை தான் சொல்கிறாரு. பிசாசை ஜெயிக்கிறார் பாருங்கள், வெறும் வசனத்தை சொல்லியே. அடுத்தது ஆலயத்தில் உப்பரி கொண்டு போய் அங்கேருந்து தாள குதியும் தூதர்கள் உண்மை ஏந்தி கொண்டா போவார் என்று எழுதி இருக்கிறதே, பைபிளில் இருக்கிறது அவன் சொல்கிறான் பாருங்க. அவன் நல்லா பைபிள் படிச்சிருக்கான். அப்போ அவர் சொல்கிறார், தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறது. நிறைய பேருக்கு எழுதியிருக்குதுன்னா விழுந்துருவாங்க இவங்க. ஏன்னா அதை அனலைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அறிவு கிடையாது. ஆமாம், எழுதியிருக்குது, பைபிளில் இருக்குது, பைபிளில் நிறைய எழுதியிருக்குது, எப்படின்னு புரிஞ்சுக்கணும் அதை. ஆமாம், எழுதியிருக்குது. 91ஆம் சங்கீதத்தில் சொல்லியிருக்குது, தூதர்கள் ஏந்தி கொண்டு போவார்கள், பாதம் கல்லில் இடராதபடிக்குன்னு. ஆனால் இன்னொன்று எழுதியிருக்குது, தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாகன்னு எழுதியிருக்குது. எப்படி யூஸ் பண்ணுறார் பாருங்கள் வசனத்தை. வாயை திறந்து வசனத்தை சொல்லியே வெற்றி எடுக்கிறார். மலை உச்சி கொண்டு போய் இந்த ராஜ்யங்களெல்லாம் காண்பித்து, அதனுடைய ஐஸ்வர்யங்களெல்லாம் காண்பித்து, இதெல்லாம் உனக்கு தருகிறேன், இதெல்லாம் என்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது, நான் உனக்கு தர்றேன்ற. ஆதாம்கிட்டேருந்து இவன் பிடுங்கினதெல்லாம் எல்லாம் தர்றேன், என்னை தாழ விழுந்து பணிந்து கொள்ளுன்றான். ஏசு முடியாதுன்றாரு. தேவனாகிய கர்த்தரை மட்டும் ஆராதிப்பாயாக எழுதியிருக்கின்றார். எல்லாம் வசனத்தை கோட் பண்ணுறார் பாருங்கள், வசனத்தை கோட் பண்ணுறார். அப்போ நானும் பிசாசை எப்படி மேற்கொள்கிறது? நீங்களும் நம்ம வேறு மெத்தட் வச்சுருக்காரா? அவர் இப்படி பண்ணி காமிச்சிருக்காரு, நமக்கு வேறு மெத்தட் வச்சுருக்காரா? நம்ம வேறு விதமாக பண்ண சொல்கிறாரா? அவர் பண்ணதே தான் நம்மளும் பண்ணணும். அவர் செஞ்ச விதத்தில் தான் நாமளும் பிசாசை ஜெயிக்கணும். அவர் எப்படி எதிர்த்து நின்னாரோ அதே மாதிரி தான் நம்மளும் எதிர்த்து நிற்கணும். இதுதான் இங்கே வேத வசனத்தை, இதுக்கு தான் அந்த வேத வசனத்தை நல்லா கவனிக்கணும், இதெல்லாம் புரிந்து கொள்ள வேணும். பாருங்கள், அவர் எப்படி பண்ணார்னா அதை அவர் பார்த்துட்டு அதே நாம் பண்ண வேண்டியதுதான். ஏன்னா அவர் அதை காண்பிக்கிறதுக்கு தான் வந்தார், எப்படி பிசாசை மேற்கொள்வது என்பதை காண்பிக்கிறதுக்கு தான் வந்தார். அப்போ என் வாயை திறந்து நான் சொல்லணும். தரித்திரத்தில் கிடக்கிற ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன்னு சொன்னால் நான் சொல்லணும், எனக்கு தரித்திரத்தை இல்லை,
அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் என் நிமித்தம் அவர் தரித்திரரானார். ஏன்? அவருடைய தரித்திரத்தின் மூலம் நான் ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்காக. சொல்லி பாருங்க பார்ப்போம். நிறைய பேர் தரித்திரத்திலே கிடப்பாங்களொழி இதை சொல்ல மாட்டாங்க, இல்லாமையிலே இருப்பாங்களொழி இதை வாயத்திறந்து சொல்ல மாட்டாங்க. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராக இருந்தார், என் நிமித்தம் தரித்திரரானார், நான் அவருடைய தரித்திரத்தின் மூலமாக ஐஸ்வர்யவான் ஆகும்படியா இப்படி செய்தார். இதை வாயை திறந்து சொல்லும்போது தான் சூழ்நிலை மாறுகிறது. பாருங்க, எனக்கு தரித்திரத்தை இல்லை, எனக்கு ஐஸ்வர்யத்தை அவர் கொடுத்திருக்கிறார். எனக்கு வியாதி இல்லை, எனக்கு சுகத்தை அவர் தந்திருக்கிறார். என் நோய்களை சுமந்து தீர்த்திருக்கிறார். இதெல்லாம் சொல்லும்போது தான் இது நடக்கிறது. ஒவ்வொரு நாளும் சொல்ல வேணும். ஒவ்வொரு நாளும் காலையிலேருந்து சொல்லி பாருங்கள், நாள் முழுக்க சொல்லுங்கள் பார்ப்போம். எனக்கு குறைவே இல்லை, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. சொல்லுங்கன்னு சொன்னால் ஜனங்க என்ன சொல்கிறாங்க? பாக்கெட்டில் ஒன்றுமே இல்லைங்க, எப்படி சொல்கிறது? பாக்கெட்டில் ஒன்று இருந்தாலும் வாய் இருக்கு இல்லையா? வாயை திறந்து நான் தாழ்ச்சி அடைவதில்லை, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறபடியினால் நான் தாழ்ச்சி அடைவதில்லைன்னு சொல்கிற அவ்வளோ கஷ்டம். எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறபடியினால் நான் தாழ்ச்சி அடைவதில்லை, குறைவுபடுவதில்லை, ஒன்றிலும் ஒருபோதும் குறைவுபடுவதில்லை. அப்போ தான் இந்த காலி பாக்கெட்டு நிரம்பும். சும்மா காலி பாக்கெட்டே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. சிலர் இருக்கிறாங்க, உள்ளே கை விட்டு பாக்கெட்டை வெளியே எடுத்து காமிப்பாங்க, ஒன்றும் இல்லை பாருங்கள், அதில் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. ஆனால் வேதவசனம் சொல்லுது, அவர் என்று மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. இது வேதவசனத்தின் ஒரு பிரின்சிபல் பாருங்கள். இந்த பிரின்சிபல் என்னன்னு சொல்லுது வேதவசனம்? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். கடவுளே இதை ஃபாலோ பண்ணுறார். கடவுளே இப்படி தான் பண்ணுறாரு பாருங்கள், இப்படி தான் ஆப்ரேட் பண்ணுறாரு. மனுஷனை தம்முடைய சாயலில் உண்டாக்கிட்டு நம்மையும் அப்படியே ஆப்ரேட் பண்ண சொல்கிறாரு. சில வசனங்களை வாசிக்கிற பாருங்கள், இந்த வசனங்களெல்லாம் குறித்து கொள்ளுங்கள். ஏன்னா இதுதான் இந்த காரியங்களை நமக்கு திட்டவட்டமாக அது வேத வசனத்தின் சத்தியம் என்கிறதை காட்டுகிறது. 1 கொரிந்தியருக்கு திருப்போம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 1:26. ஒரு 3-4 வசனம் தர்றேன் கடகட. ஒரு 3-4 வசனம். நிறைய நேரத்தில் இதெல்லாம் பார்த்துருக்குறோம். பட்டு இதெல்லாம் ஒன்றா எடுத்துக்கிட்டிங்கன்னா, எப்படி இது தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு கோட்பாடு, இப்படி தான் தேவன் ஆப்ரேட் பண்ணுறாரு, இப்படி ஆப்ரேட் பண்ணுறதுக்கு போதிக்கிறதுக்கு தான் இந்த காரியங்கள்லாம் வேதவசனத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும். 1 கொரிந்தியர் 1:26. எப்படி என் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தெரிந்து கொண்டார். என்ன பண்ணுறார்? ஒரு லிஸ்ட் மாதிரி கொடுக்குறாரு பாருங்கள். அதில் கடைசி இதை கவனிக்கணும், கடைசி ஐட்டமை. உள்ளதை அவமாக்கும்படி தேவன் என்னத்தை தெரிந்து கொண்டாராம்? இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார். அப்போ என்ன சொல்ல வர்றாங்க? ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு சூழ்நிலை இருக்குது. இது அர்த்தம் என்னென்னா, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, கண்ணில் பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது, வாழ்க்கையில் அந்த ப்ராப்ளம் இன்றைக்கி இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து, இப்போ வியாதி இருக்குது, இதுதான் பிரச்சனை, அல்லது தரித்திரம் இருக்குது, அதுதான் பிரச்சனை, சுகம் இல்லை, ஐஸ்வர்யம் இல்லை, நிறைவு இல்லை, வாழ்வு இல்லை, அந்த இல்லாததை எடுத்து இருக்கிறத ஒன்றுமில்லாமலாக்க சொல்கிறாரு. இருக்கீங்களா? இருக்கிறது எது? தரித்திரம். இருக்கிறது எது? வியாதி. இல்லாதது எது? சுகம். இல்லாதது எது? ஐஸ்வர்யம். அந்த இல்லாதவைகளை கொண்டு உள்ளவைகளை அவமாக்கும்படியாக தேவன் தெரிந்து கொண்டாராம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? இன்னும் ஏன் நான் இல்லை, அது எல்லாம் என்ன பார்க்குறாங்க, இவர் தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு பிள்ளை. எனக்கு முன்னாடியே நிறைய பேர் இதை சொல்லியிருக்கிறாங்க. இல்லை நான் ஒன்றும் கண்டுபிடிக்கல. இது அப்படி தேவன் அப்படி பண்ணுறாரு. உள்ளவைகளை, இருக்கிற பிரச்சனையை, இருக்கிற தரித்திரத்தை, இருக்கிற நோயை, இருக்கிற தோல்வியை, இருக்கிற இந்த உள்ளவைகள்னு சொல்லியிருந்தா இப்போ வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற இந்த பிரச்சனைகளை அவமாக்கும்படியாகனா அதை ஒன்றுமில்லாமலாக்கும்படியாக, அதை இல்லாமற் பண்ணும்படியாக
தேவன் என்னத்தை தெரிந்து கொண்டாராம்? இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார். இல்லாதவைகள்னா என்ன? இல்லாததான் சுகம், இல்லாததான் ஐஸ்வர்யம். அதை குறித்த வார்த்தைகள், அதை குறித்த வாக்கு தத்தங்கள் அது இல்லை இப்போ. ஆனால் அதை குறித்த வார்த்தை தான் இருக்குது, அதை குறித்த வாக்கு தத்தங்கள் தான் இருக்குது, ப்ராமிஸ் தான் இருக்குது. அது இல்லை. அது இல்லைன்னு சொன்னால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அது இருக்குது, பார்க்கக்கூடிய அளவுக்கு என் வாழ்க்கையில் அது இல்லை. ஆவிக்குரிய விதத்தில் எனக்காக அது வைக்கப்பட்டிருக்கிறது. இது எப்படின்னா பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி. நான் போய் எந்த பேங்க்கு எந்த அக்கௌண்ட்னு கண்டுபிடிச்சி முறைப்படி ஒரு லாயரை வச்சு இது என்னதான்னு சொல்லி கிளைம் பண்ணி செக் எழுதி அதை எடுக்கணும் இல்லையா? அப்போ இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளை எப்படி ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறது? அந்த வாக்கு தத்தங்களை எடுத்து இதை இல்லாமல் போக பண்ண சொல்லுகிறார். இருக்கிறதை இல்லாமல் போக பண்ணுறது எப்படி? இருக்கிற பிரச்சனையை ஒழிக்கிறது எப்படி? இருக்கிற பிரச்சனையை மேற்கொள்ளுகிறது எப்படி அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? இல்லாதவைகளை கொண்டு உள்ளவைகளை அவமாக்க தேவன் அப்படி தெரிந்து கொண்டார். வேறு மெத்தடு தேவன் தெரிந்து கொள்ள. அவருடைய மெத்தட் என்ன? உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார். இப்போ சுகம் இல்லை, ஆனால் சுகத்தை குறித்த வாக்கு தத்தம் இருக்குது. வாக்கு தத்தத்தின் வடிவில் தான் இருக்குது. அதை எடுத்து இருதயமாகிய நிலத்தில் நான் விதைக்கும் போது, இந்த விதை எடுத்து இருதயமாகிய நிலத்தில் விதைக்கும் போது வியாதி என்கிறது நீங்கி சுகம் என்கிற ஒரு விளைச்சல் எனக்கு உண்டார். கர்த்தர் இப்படி தெரிந்து கொண்டார். பாருங்கள், இதுதான் வேதவாசனம் சொல்லுது. 2 கொரிந்தியர் பார்ப்போம். 2 கொரிந்தியர் போவோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். பாருங்கள், விசுவாசிக்கிறதுக்கும் பேசுகிறதுக்கும் எவ்வளோ பெரிய சம்பந்தம் இருக்குதுன்னு. விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்த ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த் இருக்குதுன்றார் எங்களுக்கு. இது யாருக்கு இருந்ததான்? பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறான், விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் அப்படின்னு எழுதியிருக்குதான். இது ஒன்றும் புது காரியம் இல்லைங்க. சிலர் சொல்கிறாங்க இது புரசவாக்கத்தில் சாமி செல்வதற்கு தான் சொல்கிறார். இதெல்லாம் கிடையாது. தாவீதுங்கிற சங்கீதக்காரன் அந்த காலத்தில் சொல்லிவிட்டான், விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். அவன் தான் சொல்கிறான், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவன் பாருங்க, ஆடு மேய்க்கிற ஒரு இடையன் கொஞ்சம் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு முக்கியமில்லாமல் இருந்த, குடும்பத்திலே கூட முக்கியம் கிடையாது, அப்படிப்பட்டவன் ஒரு பெரிய ராஜாவாக மாறினா. எப்படி மாறினா? அவனுடைய சாதாரண நிலையை மாற்றி எப்படி பெரிய ஆளாக மாறினான்? அவன் சொல்லி தான். கர்த்தர் தனக்கு என்னவாய் இருக்கிறார் என்று சொல்லி தான். அவன் தான் சொல்கிறான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரேன், முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவன் சொல்கிறான், வாயில் சொல்லுங்கிறான், ஸ்தோத்திரி, நன்றி செலுத்து, வாயை திறந்து சொல்லுன்றான். என் ஆத்துமாவே உனக்குள் ஏன் தியங்குகிறாய், கர்த்தருக்கு மகிழ்ந்து கழிவுறு அப்படின்றான். எப்படி பிரச்சனையை மாற்றி ஜெயத்தை எடுக்கிறதுங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறான் பாருங்கள். அவன் சொல்கிறான், விசுவாச ஆவி அவனுக்கு இருக்குதான், ஆகையால் விசுவாசிக்கிறான், பேசுகிறான். விசுவாசத்துக்கும் பேசுகிறதுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்குது. சரி, பவுல் அப்போ சொல்கிறார், நாங்களும் அதே ஆவிதான் உடையவர்களாக இருக்கிறோம், நாங்களும் விசுவாசிக்கிறோம் ஆகையால் பேசுகிறோன்றார். அப்புறம் பாருங்கள் 17, மேலும் காணப்படுகிறவர்களே அல்ல காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு காணப்படுகிறதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது, காணப்படாதது ஆன்சராக இருக்குது. ஆன்சரை காணும், ஆனால் பிரச்சனையை காண முடியுது. காணப்படுகிறவர்களே அல்ல காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு. இதை காமிச்சிருக்கிறேன் உங்களுக்கு, காணப்படாதவர்களை எப்படி நோக்குகிறதுன்னு. காணப்படாதவை நான் எப்படி பார்க்குறது? சுகம், எனக்கு இருக்கிறது வியாதி, காணப்படாதது சுகம். காணப்படுகிறவைகளே அல்ல, அதாவது வியாதி அல்ல, சுகத்தை நோக்கி இருக்கிற நமக்குன்னா நான் எப்படி சுகத்தை பார்க்குறது? ஒரே ஒரு வழி தான் இருக்குது சுகத்தை பார்க்குறதுக்கு. வசனத்துக்கு போய் நானே உன் பரிகாரியாயே கர்த்தர் அவர் சொல்லியிருக்கா பாருங்க, அதை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் டெய்லி. அப்படி தான் நான் சுகத்தை பார்க்க முடியும். சரீரத்தை பார்த்தா பார்க்க முடியாது, கண்ணாடியில் பார்த்து பார்க்க முடியாது, ஃபீலிங்கில் பார்க்க முடியாது. அதை ஃபீலிங் வேறு மாதிரி இருக்குது, பலவீனமாக இருக்குது. ஆனால் வசனத்தை பார்க்கும்போது காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை கர்த்தர் பாருங்க ஒரு மெத்தடை தர்றார், ஒரு வழியை தர்றாரு. இதை பார்த்துட்டு இருக்காது. இது இல்லைன்னு ஒன்றும் சொல்லலை அவர், இது இல்லைன்னு மறுதளிச்சிருன்னு சொல்லலை, டினை பண்ணுன்னு சொல்லலை. இது டினையல் மோடு கிடையாது. இது இருக்கிறதுனால தான் இப்படி பண்ணுன்றாரு.
ஆமாம் பிரச்சனை இருக்குது, ஆனால் அதையே பார்த்துட்டு இருக்காது. அதையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அதுதான் இருக்கும். அது இருக்கும்போது தான் முக்கியம். ரொம்ப எது இருக்கும்போது, அந்த பிரச்சனை இருக்கும்போது தான் அதை பார்க்காம இருந்து எதை பார்க்கணுமோ அதை பார்க்கணும். எதை பார்க்கணும்? வசனத்தை பார்க்கணும். காணப்படுகிறவைகளை காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்குகிற லேசான உபத்திரவம். அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கி போயிடுதான் பாருங்க. மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. ஏனெனில் இப்போ பாருங்க, இந்த காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள் என்ற டிஸ்கஷனை பாருங்கள். காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ. அப்போ என்ன சொல்கிறாரு? ரெண்டு இருக்குது, காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள். காணப்படுறது பிரச்சனை, காணப்படாதது கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள், உன்னுடைய பிரச்சனைக்கான பதில்கள். இதுதான் காணப்படாமல் இருக்குது, ஆனால் வார்த்தையின் வடிவில் இருக்குது. அந்த வார்த்தையை எடுத்து இருதயத்தில் விதைக்கிறது மூலமாக காணப்படுகிறவைகள் நீங்கி காணப்படாதவைகள் உன்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறவைகளாக மாறும். கர்த்தர் அப்படி வச்சுருக்கிறார். கர்த்தரே அப்படி ஆப்ரேட் பண்ணுறாரு. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. கர்த்தரே அப்படி தான் ஆப்ரேட் பண்ணுறாரு. நீங்கள் காணப்படுகிறவளை பார்க்காம காணப்படாதவளை நோக்கி இருக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள் இருக்குது இல்லையா? அப்போ நித்தியமான வல்லமைகளை, நித்தியத்தை சேர்ந்த வல்லமைகளை, அல்லாது தேவ வல்லமையை, விசுவாசத்தின் வல்லமையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வரவழைக்கிறீர்கள். காணப்படுகிற காரியத்தில் பெரிய வல்லமை இல்லை. பாருங்கள், காணப்படுகிறவைகளுக்கும் காணப்படாதவைகளுக்கும் என்ன வித்தியாசம்னா, காணப்படுகிறவைகள் காணப்படாத தேவன் உண்டாக்குறவைகள். காணப்படாத உலகம் காணப்படுகிற உலகத்தை காட்டிலும் வல்லமை உள்ள ஒரு உலகம். எத்தனை பேருக்கு புரியுது? அது ரெண்டு உலகம் இருக்குது, காணப்படுகிறது, காணப்படாதவைகள். எது மோர் பவர்ஃபுல்? காணப்படாதவைகள் தான். ஏன்னா காணப்படாத தேவனத்திலிருந்து தான் இதெல்லாம் உண்டாச்சு. அப்போ வார்த்தை எந்த வகையை சேர்ந்தது? கர்த்தருடைய வார்த்தை காணப்படுகிற வகையை சேர்ந்ததில்லை, காணப்படாத வகைகளை சேர்ந்தது. அப்போ வார்த்தையை நான் எடுத்து அந்த விதையை, என்னுடைய வார்த்தையாகி விதை என்னுடைய இருதயமாகிய நிலத்தில் விதைக்கும்போது என்ன பண்ணுகிறேன்? காணப்படாத உலகத்தின் அந்த அபார வல்லமையை, சக்தியை, சிருஷ்டிக்கக்கூடிய சக்தியை, காரியங்களை மாற்றக்கூடிய சக்தியை, இருளில் வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடிய சக்தியை, எல்லாம் நல்ல அருமையும் அற்புதமான காரியங்களால் உலகத்தை அன்றைக்கு நிரப்பினது, அந்த சக்தியை, சிருஷ்டிப்பின் சக்தியை, காணப்படாத உலகத்தின் அந்த வல்லமையை என்னுடைய உலகத்துக்குள்ளாக, இந்த காணப்படுகிற உலகத்துக்குள்ளாக நான் வரவழைக்கிறேன். ரொம்ப முக்கியம். பாருங்க, நல்லா யோசித்து பாருங்க. நீங்கள் அந்த இது வேற, அந்த வல்லமை தான் இங்கே இருக்கிறதெல்லாம் மாற்றுகிறது. அதுதானே இதெல்லாம் உண்டாக்குனது. அப்போ நான் கடவுளுடைய வார்த்தை எடுத்து என்றைக்கு என் வாயில் வச்சு நான் பேசுகிறேனோ, அப்போ அந்த உலகத்தினுடைய வல்லமையை என்னுடைய இந்த சூழ்நிலைக்குள்ளாக நான் கொண்டு வருகிறேன். நிறைய பேர் இதெல்லாம் கொண்டு வர்றதே கிடையாது. பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை, அந்த வார்த்தை எடுத்து நான் என் இருதயத்தில் விதைக்கிறேன். வாயை திறந்து சொல்லுவதன் மூலமாக தான் விதைக்கிறேன். அதுதான் சொல்லிகிட்டு இருக்கிறோம் இல்லையா? நிலத்தில் விதைத்து எப்படி விதைக்கிறது? சொல்லி தான் விதைக்கிறேன். நான் வாயில் சொல்லும்போது என் இருதயத்துக்குள்ளே போகுது. அது அப்படி சொல்லும்போது அந்த பரலோக வல்லமையை, உலகத்தை சிருஷ்டித்த அந்த வல்லமையை என்னுடைய இந்த காணப்படுகிற இந்த வாழ்க்கைக்குள்ளாக நான் வரவழைக்கிறேன். காரியங்களை மாற்றி தரும்படியாக நான் வரவழைக்கிறேன். இது கர்த்தருடைய மெத்தடு. இது கர்த்தர் பண்ணுற மெத்தட். ரோமர் 4ஆம் அதிகாரம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தின எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்கள் இருக்கிறவர்கள் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். பாருங்கள், இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்கிற தேவன் அவர் அப்படிங்கிறத ஆபிரகாம் கற்றுக்கிட்டு இவனும் கோஆப்ரேட் பண்ணுறான். அதோட எப்படி கோஆப்ரேட் பண்ணான்? உன் சந்ததி இவ்வளவா இருக்குன்னு கர்த்தர் அவனுக்கு சொன்னார். சொன்னது மட்டும் இல்லை, அவன் பேரையே மாற்றினார். காமிச்சேன் உங்களுக்கு. ஆபிரகாம் என்றதை ஆபிரகாம்னு மாற்றினார். அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் அர்த்தம்.
அவனும் கோஆப்ரேட் பண்ணி தன்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் என்று அழைக்க ஆரம்பிக்கிறான். பிள்ளை பிறந்த பிறகல்ல, பெரிய சந்ததி ஆன பிறகல்ல, ஒரு பிள்ளையும் இல்லாதப்ப 100 வயசாக இருக்கும்போது. ஹலோ, இருக்கிறீங்களா? அதைத்தான் கவனிக்கணும். எப்போ அழைக்கிறான் தன்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பன்னு? ஒரு பிள்ளையும் இல்லாதப்போவே தன்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் என்று அழைக்கிறான். கர்த்தர் அப்படி பண்ணி விட்டார். அந்த மெத்தடை அவனுக்கு எப்படி போதிக்கிறது? அன்றைக்கி சபை இல்லை, பைபிள் இல்லை, போதிக்கிறதுக்கு போதகர் இல்லை, ஒன்றும் இல்லை. கர்த்தர் அவனை என்ன பண்ணிட்டார்? கூப்பிட்டு பேரையே மாற்றி விட்டார். இவனே வாயை திறந்து திரும்ப திரும்ப அநேக ஜாதிகளுக்கு தகப்பன்னு சொல்ல வச்சார். சொல்ல ஆரம்பித்ததுனாலேருந்து ஒரு நாள்லேருந்து ஒரு வருஷத்தில் குழந்தை பிறந்துருச்சு. அவ்வளோ வருஷம் பிறக்காத குழந்தை வாயை திறந்து சொல்ல ஆரம்பித்த நாள்லேருந்து ஒரு வருஷத்தில் பிறந்துருச்சு. அப்போ பாருங்கள், ஆபிரகாம் அப்படி கோஆப்ரேட் பண்ணுறான். அதை இன்னொரு கதையோடு கம்பேர் பண்ணி பாருங்கள். இவனுக்கு பேரை மாற்றுறாரு, இவன் கோஆப்ரேட் பண்ணுறான், ஒத்துழைக்கிறான். இவனும் பிள்ளை இல்லாதவனாக இருந்தும் தன்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் அழைத்து கொள்ளுகிறான். இல்லாதவளை இருக்கிறவளை போல் அழைக்கிறான். அதுக்கு தான் அந்த பேரை கொடுத்தாரு. இல்லாதவளை இருக்கிறது போல் அழைச்சிக்கிட்டே இரு, அப்போ தான் அது உண்டாகும் அப்படின்னு சொல்லி வாயாலேயே சொல்ல வைக்கிறாரு. அது அவனுடைய இருதயத்துக்குள்ளே போய் இருதயத்தை மாற்றி இருதயத்தில் விசுவாசத்தை உண்டாக்கி ஒரு பிள்ளையை உண்டாக்குச்சு. அதே தான் சக்கரியா செய்யாமல் விட்டான் பாருங்க. யோவான் ஸ்நானனுடைய அப்பா தகப்பன் தேவதூதன், அவனுக்கும் பிள்ளை இல்லை பாருங்க, வயசாகி போச்சு. இதே கேஸ் தான் சகரியாவும் எலிசபெத்தும். வயசாகிடுச்சு. தேவதூதன் சொல்கிறான், உன்னுடைய மனைவி ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க போகிறான்னு சொன்னால், இவன் சொல்கிறான், நான் கிழவனாக இருக்கிறேன், மனைவியும் கிழவனாக இருக்கிறான், எனக்கு ஒரு சைன் வேணுன்னு கேட்குறான், அடையாளம் வேணுன்னு. தேவதூதன் முன்னால் நின்று பேசுகிறதே ஒரு பெரிய அடையாளம். இதை விட ஒரு அடையாளம் வேணுமா? அப்புறம் தான் தேவதூதன் பார்த்தார், இவன் நம்பவே மாட்டான் போல இருக்குது, நம்மளே நேராக வந்து பேசுகிறோம், நம்மகிட்டே அடையாளம் கேட்குறானே இவன் அப்படின்ட்டு நல்ல அடையாளமாக தர்றான் உனக்குன்னு வாயை மூடிட்டு போயிட்டார். ஏன்னா இந்த வாய் இருக்கிற வரைக்கும் உருப்படவே முடியாது. இந்த வாய் இருக்கிற வரைக்கும் கடவுளே பிள்ளைகளை தர முடியாது. ஏன்னா இந்த வாயே கெடுத்துடும், உண்டாகிறத கூட கலைச்சிரும். அந்த மாதிரி ஒரு வாய். நான் கிழவனாக இருக்கிறேன், மனைவி என்ன ஆகும் பாருங்கள். திடீர்னு அவள் கர்ப்பவதியாக போய் இவன் வாயை திறந்து பேசிகிட்டு இருப்பான். ஐயோ ஏதோ கோளாறுன்னு நினைக்கிறேன், வா டாக்டர்கிட்ட போய் பார்ப்போம், இது வேணாம் நமக்கு இந்த வயசில் அப்படின்னு சொல்லி கெடுத்துட்டு இருப்பான் பாருங்கள். ஆனால் வாயை மூட வைக்க வேண்டியதாக போச்சு. ஏன்னு சொன்னால் இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். கர்த்தர் இப்படி தான் ஆப்ரேட் பண்ணுறாரு. இல்லாதவளை இருக்கிறவளை போல் அதை நம்ம கற்றுக்க சொல்கிறாரு. விசுவாசத்தில் ஜீவிக்கணுமா? விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் இருக்குது பாருங்கள். விசுவாசத்தில் ஜீவிக்கணும்னா இதை கற்றுக்கணும். இதை கற்றுக்கிட்டா தான் விசுவாசத்தில் ஜீவிக்க முடியும். ஏன்னா இதுதான் கடவுள் தெரிந்து கொண்ட மெத்தட். இப்படி தான் பண்ணுறாரு அவர், இப்படி தான் நடக்குது. இன்னும் ஒரே ஒரு வசனம், இதெல்லாம் ஒன்றா போட்டு வச்சுக்கிட்டா டக்குன்னு வழங்கும் பாருங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம். எல்லாம் நமக்கு தெரிஞ்ச வசனங்கள் தான். ஆனால் ஒருவேளை இப்படி பார்த்துருக்க மாட்டோம், நம்ம இந்த விதத்தில் எல்லாத்தையும் லிங்க் பண்ணி பார்த்துருக்க மாட்டோம். பாருங்கள், இப்போ எபிரேயர் 11:3 11:3 விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் மறுபடியும் அதே மாதிரி பேசுகிறார் பாருங்க. காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை அப்படின்னா என்ன சொல்கிறாரு? இன்றைக்கி நீங்கள் பார்க்குற காரியங்கள்லாம் பார்க்குற காரியங்கள்லேருந்து உண்டானதில்லை, காணப்படாதவைகளிலிருந்து காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை. அதை புரிஞ்சுக்கன்றாரு. உலகங்கள் எப்படி உண்டாச்சு சொல்கிறாரு? தேவனுடைய வார்த்தையினால் உண்டானது. உலகங்கள் எப்படி கர்த்தர் உண்டாக்குனாரு? வார்த்தையை கொண்டு தான் உண்டாக்குனாரு. இங்கே இருக்கிற ஒன்றையும் வச்சு உண்டாக்கலை, வார்த்தை, தம்முடைய வார்த்தையை கொண்டு உலகங்களை உண்டாக்குனாரு. சொல்கிறாரு, நீங்கள் எப்படி உண்டாக்க போகிறீங்க? உங்கள் வாழ்க்கையை, உங்கள் ஜீவியத்தை, உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதங்களை, இதையெல்லாம் எப்படி உங்களுக்கு உண்டாகும்? உலகங்கள் எப்படி உண்டாச்சோ அதே மாதிரி தான் உண்டாகும். அவர் எப்படி வார்த்தையில் உலகத்தை உண்டாக்குனாரோ அதுபோலவே நீங்களும் இந்த வார்த்தையை எடுத்து இருதயத்தில் வச்சாதான் உலகங்கள் உண்டாகும். காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி சொல்கிறேன் பாருங்க, பல விதமாக சொல்ல வேண்டியது, அப்போ தான் புரியுது இப்படி ஜனங்களுக்கு. இருக்கிறதையே பேசிகிட்டு இருந்தால் பிரச்சனைக்கு பதில் உண்டாகாது. வியாதி இருந்தால் வியாதியே சொல்லிகிட்டு இருந்தால் வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்காது. தரித்திரம் இருந்தால் தரித்திரத்தையே பேசிகிட்டு இருந்தால் தரித்திரத்திலிருந்து விடுதலை ஆக முடியாது. ஏன்னா அப்படி அல்ல அது ஆகிறது.
தரித்திரத்திலிருந்து விடுதலை தரித்திரத்தை பேசிக்கிட்டு இருக்கிறதுனால உண்டாகிறதல்ல. கர்த்தருடைய வார்த்தையை அந்த தரித்திரத்தின் மத்தியில் பேசுகிறதுனால தான் தரித்திரத்திலிருந்து விடுதலை உண்டாகிறது. வியாதியிலிருந்து விடுதலை வியாதியே பேசிகிட்டு இருக்கிறதுனால உண்டாகிறது இல்லை. வியாதியின் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து பேசுகிறதுனால தான் வியாதியிலிருந்து விடுதலை உண்டாகிறது. ஏனென்றால் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகிறது அல்ல. ஹலோ, இருக்கிறீங்களா? இது காட்ஸ் மெத்தடு, இது கர்த்தருடைய மெத்தடு. இது நம்ம என்ன பண்ணுறது? கர்த்தருடைய மெத்தடு. காரை வாங்குறீங்க, நான் என்ன வேணால் போட்டு ஓட்டுவேன். நான் மண்ணெண்ணையும் ஊற்றுவேன், தண்ணியும் ஊற்றுவேன், எது வேணால் ஊற்றுவேன்னு சொல்கிறீங்களா? கிடையாது. அவன் என்ன ஊற்ற சொல்கிறானோ அதை ஊற்றுறீங்க. ஏன்? அது அவன் மெத்தடு, அப்படி உண்டாக்கியிருக்கான். டீசலை போடுனா மரியாதையை டீசலை போடுறீங்க, பெட்ரோலை போடனா இல்லை அவன் என்ன டொயோட்டாக்காரன் சொல்கிறது, நான் என்ன வேணால் போடுவேன். அவன் ஜப்பான்காரன் சொல்லி நான் செய்யணுமா? கிடையாது. எப்படி உண்டாக்கியிருக்கான்னு பார்த்து அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டு அதன்படி செய்கிறான். நான் சொல்கிறேன், கடவுள் இப்படி தான் உண்டாக்கிட்டார் நம்மளை. இப்போ நான் எதுக்கு வாய் தரேன்னு சொல்லணும்? இதெல்லாம் சும்மா, எங்கள் ஊரில் இப்படிலாம் கிடையாது, நான் இப்படிலாம் கேள்விப்பட்டதில்லை. நீங்கள் கேள்விப்பட்டிருக்காம இருக்கலாம். பைபிளில் பாருங்கள், கர்த்தர் இப்படி தான் மெத்தடை வச்சிருக்கிறார். இப்படி தான் கர்த்தர் எல்லாத்தையும் உண்டாக்குனார். காணப்படுவர்களெல்லாம் தோன்றப்படுவர்களால் உண்டாகவில்லை. அது போல தெரிஞ்சுக்கின்றார். உன்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு காணப்படாத அந்த சுகம், காணப்படாத அந்த வாழ்வு, காணப்படாத வெற்றிகளை தோன்றப்படுகிறவர்களை கொண்டு உண்டாக்க முடியாது. அதுதான் அதனுடைய அர்த்தம். இதை வச்சு அதை உண்டாக்க முடியாது. அது வேணும்னா எப்படி உண்டாக்கணும்? காணப்படாதவர்களை கொண்டு தான் உண்டாக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் விதைக்கிறது மூலமாக தான் அதை உண்டாக்க முடியும். சரி, சில எக்ஸாம்பிள்ஸ் வேதவசனத்தில் இதுக்கு சரியாக இந்த இல்லாதவர்கள் இருக்கிறது போல் அழைக்கிறதுன்றதுக்கு சில உதாரணங்கள். யோவான் 2ஆம் அதிகாரம், யோவான் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. பாருங்கள், தேவனே இப்படி தான் ஆப்ரேட் பண்ணுறாரு. யோசுவா கூட சொல்லி கொடுத்தார் இல்லையா? என்ன சொல்லி கொடுத்தாரு? இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது. அவன் கானான் தேசத்தில் நுழைய போகிறான் ஜனங்களை கூட்டிகிட்டு. எப்படி வெற்றிகரமாக நுழையிறது, எப்படி சொந்தமாக்கிக்கிறது, எப்படி அந்த கானான் தேசத்தை அதனுடைய நன்மைகளெல்லாம் பெற்று அனுபவிக்கிறதுன்னு சொல்லித்தர்றாரு. என்ன சொல்கிறாரு? சப்ஜெக்டை கவனிங்க. இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் சொல்லப்பட்டிருக்கலாம் செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் போலும் இதில் தியானமாக இருப்பாயாக. அப்பொழுது then you will make your way prosperous, உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாய் நடந்து கொள்வாய். you'll have good success அப்படின்றார். ப்ராஸ்பரிட்டி சக்ஸஸும் அப்போ தான் வரும். எதில்? கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறது இல்லை. எப்போ வரும்? புஸ்தகம் வாயில் இருக்கணுன்றார். இது வாயில் என்னைக்கு வைக்கிறியோ அப்போ தான் உண்டாகுன்றார். அது யோவான் 2ஆம் அதிகாரத்தில் இருப்புங்க. நீங்கள் நினச்சிருக்க மாட்டீங்க யோவான் 2ஆம் அதிகாரத்தில் இப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு. யோவான் 2ஆம் அதிகாரம்னா என்ன? அது கானாவூரில் தண்ணீரை திராட்சை ரசம் ஆக்குனது. இயேசு செய்த அற்புதங்களில் பாருங்கள், நீங்கள் அவரை மாதிரி ஒன்றும் பெரிய அற்புதம் செய்யாட்டியும் அவர் எப்படி விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ணுறாருன்றது கவனிங்க, எப்படி செய்கிறாருங்கிறத கவனிங்க. ஏன்னா இது ஒரு பிரின்சிபல். நான் ஒன்றும் உங்களை போய் தண்ணியை திராட்சை ரசம் ஆக்கி காமிங்கன்னு சொல்லலை. சிலர் இங்கேருந்து கிளம்பி போவாங்க, நான் இன்றைக்கி தண்ணி கொஞ்சம் பிடி பக்கெட்டில் பெட்ரோல் ஆக்கிடுறேன் நான். சிலருக்கு மூளையே இடக்கு முடக்காக தான் வேலை செய்யும் பாருங்கள். இங்கே என்ன கற்றுக்கணுன்னா இந்த மாதிரி இடக்கு முடக்கா இல்லை. என்ன கற்றுக்கணுன்னா, ஆமாம் இயேசு இப்படி ஒரு அற்புதத்தை செய்தார், அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக அன்றைக்கு அந்த அற்புதத்தை செய்தார். அதன் மூலமாக என்ன விளங்குது? எப்படி விசுவாசத்தை அவர் பயிற்சி வைக்கிறாரு, எப்படி விசுவாசம் வேலை செய்யுதுன்றதை நாங்கள் பார்க்க முடியுது. அந்த பிரின்சிபலை அது ஒரு பிரின்சிபல், அதை என்னுடைய வாழ்க்கையில் பல விதங்களில் நான் பயன்படுத்தலாம். அதை எதை கற்றுக்கணுமோ அதை கற்றுக்கணும். 5ஆம் வசனம் பாருங்கள். அங்கே கல்யாணத்துக்கு போகிறாரு, திராட்சை ரசம் அங்கே குறைவுபடுகிறது இல்லையா? அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படி ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. கால் கழுவுறதுக்கு கற்சாடிகள் வைத்திருக்கிறாங்க. சுத்திகரிக்கும் முறைமைனா காலை கழுவிட்டு தான் உள்ளே வருவாங்க பாருங்கள். அந்த கால் கழுவுறதுக்கு மொண்டு ஊற்றுறதுக்கு வச்சுருக்காங்க. இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள்.
ஒரு ஜார் ஒரு கற்சாடி வந்து கிட்டத்தட்ட 180 அதாவது 180 லிட்டர் வரைக்கும் பிடிக்கொன்றாங்க. 180 லிட்டர் வரைக்கும் பிடிக்கொன்றாங்க. 30 கேலன்லேருந்து 35 கேலன் வரைக்கும் பிடிக்கொன்றாங்க. 6 கற்சாடிகள் வைத்திருந்தார்கள். இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்போ பாருங்கள், இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததை அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாதனால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பிறகு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். என்ன நடக்குது? கால் கழுவுற ஜாடியில் தண்ணியை ஊற்றி நிரப்ப சொல்கிறாரு. எக்கச்சக்கமான தண்ணி 150 லிட்டர் அளவுக்கும் ஊற்றுறாங்க. 6 கற்சாடி இது மாதிரி ஃபுல்லாக ஊற்றிடுறாங்க. ஊற்றின பிறகு இதை கொண்டு போய் பரிமாறுங்கள்ன்றார். நிரப்பின உடனே அவர் சொல்கிறாரு, இதை மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள்ன்றாரு. தண்ணி ஊற்றினவனுக்கு தெரியும் இது வெறும் தண்ணின்னு இல்லையா? இவரோட இருந்த சீசர்களுக்கெல்லாம் கூட தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் தண்ணின்னு, வெறும் தண்ணின்னு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இதை கொண்டு போங்கள்ன்றார். நான் சொல்கிறேன், கொண்டு போங்கள்னும் போதே சொல்லாமல் என்னத்தை சொல்கிறாரு, இல்லாதவளை இருக்கிறவளை போல் அழைக்கிறார். இதை திராட்சரசம்னு அழைக்கிறார் அவர். அதுதாங்க நடக்கிறது. கொண்டு போய் கொடுங்கன்றாரு. கொடுக்கும்போது அவன் ருசி பார்க்கும்போது தான் பார்க்குறான் இது திராட்சரசம்னு. அவனுக்கே தெரியல இது தண்ணி திராட்சரசமாக மாறி இருக்குன்னு. அவன் ருசி பார்த்துட்டு, அடே அப்பா எங்கே வச்சுருந்தீங்க இந்த திராட்சரசத்தை? எல்லாம் நல்ல திராட்சரசத்தை முதல்ல கொடுப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் குறைவு போடும்போது கொஞ்சம் லேசாக தண்ணியை கலந்து அடித்து விடுவாங்க. இது நல்லதை இவ்வளோ நேரம் வச்சுருந்துருக்கீங்களா, இப்போ கடைசியில் கொண்டு நல்லது கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறான். என்ன விஷயம்னா, தண்ணியை ஊற்றி கொண்டு போய் பரிமாற சொல்கிறாரு, இவங்களும் பரிமாறுறாங்க. லிட்ரலாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லாதவளை இருக்கிறவளை போல் அழைக்கிறாருங்க. அந்த தண்ணியை திராட்சரசம் என்கிறார். எடுத்துகிட்டு போய் பரிமாறுன்றார். நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் தான் அந்த தண்ணியில் ஜாரில் தண்ணி ஊற்றின ஆளாக இருந்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் கொடுன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஹலோ, கோஆப்ரேட் பண்ணுவீங்களா? அதுக்கு தான் அந்த அம்மா முதலே சொல்லிடுச்சு, அவர் சொல்கிறபடி செய்யுங்க. என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஏன்னா அவர் சொன்னால் ஆகும், கட்டளையிட நிற்கும். அவர் சொன்னால் அதன்படி செய்யுங்கன்றார். அவருடைய வார்த்தையை கவனிங்க. அவர் வாயிலிருந்து என்ன வருதுன்னு கவனிங்க, அதன்படி செய்யுங்க. வேறு எதுவும் கேள்வி கேட்காத. அவர் சொன்னபடி செய்யுங்கன்றாரு. ஏன்னா அவர் வாயில் தான் விஷயம் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் அந்த அற்புதத்தையே உண்டாக்குறது. அங்கே சொன்னபடி செய்யுங்கன்றார். நிறைய பேர் இதை கவனிக்கிறதே கிடையாது. தண்ணியை திராட்சரசம் என்று அழைக்கிறார். சொன்னபடி செய்யுங்கன்னா என்ன சொன்னார்? அவர் சொன்னபடி செய்யுங்கன்னு எழுதி வச்சிருக்குது. என்ன சொன்னார்? இல்லை, தண்ணி எடுத்துகிட்டு போய் சர்வ் பண்ண சொன்னார். ஆமாம், ஆனால் என்ன சொல்கிறார்? உண்மையாகவே இந்த தண்ணியை திராட்சரசம் என்று அவர் அழைக்கிறார். அதை கொண்டு போய் பரிமாறினவனும் அப்படியே தான் அதை அழைக்கிறான். இல்லைன்னா கொண்டு போய் பரிமாறுவானாம யாராவது 2 அறை கொடுப்பாங்க, தண்ணியை கொண்டாந்து கொடுக்குறேன்னு இல்லையா? அப்போ இவர் தண்ணியை திராட்சரசம் என்று அழைக்கிறார். கொண்டு போய் பரிமாறணும்னு தண்ணியை திராட்சரசம் என்று அழைக்கிறான். வாயிலிருந்து அவர் வாயிலிருந்து வர்றது அப்படியே செய்கிறாங்க பாருங்கள். அது அப்படியே ஆகிறது. எப்படி கர்த்தர் அற்புதத்தை செய்தார்ன்றதை பாருங்கள். அப்போ நாமும் இல்லாதவளை இருக்கிறது போல் அழைக்கிறதுனா வெறும் சொல்கிறப்ப மட்டும் இல்லை, சில நேரத்தில் செய்கிறதில் கூட, நம்ம என்ன செய்கிறோன்றதில் கூட அந்த இல்லாதவளை இருக்கிறவளை போல் நாம் அழைக்கிறோம். ஒரு காரியத்தை எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறதே இந்த தண்ணியை கொண்டு போய் பரிமாறுறாங்க பாருங்கள். அது இல்லாதவளை இருக்கிறவளை போல் அழைக்கிறது. அதை பல விதத்தில் செய்யலாம். இல்லாதவளை இருக்கிற போல் அழைக்கிறதுங்கிறத பல விதத்தில் நாம் செய்யலாம். உதாரணத்துக்கு ஜெபத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? இல்லாதவளை இருக்கிறவளை போல தான் அழைக்கிறோம். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை நாம் சொல்கிறோம். அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்று எழுதியிருக்கிறதே.
அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதி விலக்குவேன் என்று சொல்லியிருக்கிறீரேன்னு சொல்லும்போது என்ன பண்ணுறோம்? இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிறோம். ஜெபத்தில் அப்படி பண்ணுறோம். கர்த்தருடைய வார்த்தை அறிக்கை செய்யும்போது இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிறோம். சில காரியங்களை செய்யும்போது இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிறோம். இப்படி பல விதங்களில் அதை செய்யலாம். சரி, ரெண்டாவது இன்னொரு உதாரணத்துக்கு போவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் வசனம், 13:10. அவர் ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து என்ன சொல்கிறார் பாருங்கள், உன் பலவீனத்தின் இருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி, நல்லா கவனிங்க, அவள் மீது தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். நல்லா கவனிக்கணும் வசனத்தை வாசிக்கும்போது. ஸ்ரீயே, நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று அவளுக்கு சொன்னபோது அவள் விடுதலையாக இருந்தாளா? இன்னும் குனியாக தான் இருக்கிறா. பெரிய பிரச்சனை. இந்த கூனிங்கிறது லேசான பிரச்சனை. பைபிள் வாசிக்கும்போது சில நேரத்தில் கொஞ்சம் செஞ்சு பார்க்கணும். வீட்டில் போய் ஒரு 5 நிமிஷம் இப்படியே இருங்க. இப்போ சொல்கிறேன், 5 நிமிஷம் டைம் கிளாக்கு அலாம் வச்சுட்டு இப்படி இருங்க சொல்கிறேன். இப்படியே போகணும், இப்படியே எல்லா வேலையும் செய்யணும். 5 நிமிஷம் செஞ்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு. அவ்வளோ பெரிய பிரச்சனை அந்த அம்மாவுக்கு. 18 வருஷமாக கூனியாக இருக்குது. 18 வருஷமாக. 5 நிமிஷம் இல்லை, 5 நிமிஷம் கூட உங்களால் என்னாலும் இருக்க முடியாது. குனிஞ்சு ஒன்று எடுக்கிறதே அவ்வளோதான் இருக்குது நமக்கு சிலருக்கு. 18 வருஷமாக அந்த அம்மா கூனியாகவே இருக்கிறா. எவ்வளோ பெரிய வியாதின்னு பாருங்க அது. அவர் சொல்கிறாரு, ஸ்திரீயே, நீ விடுதலையாக்கப்பட்டா என்றாரு. பட்டா என்னப்போ அவர் பொய் சொல்கிறாரா? அவள் விடுதலை ஆக்கப்படலையே. ஏன்னா அப்புறம் சொல்லியிருக்குது, அப்பொழுது அவள் மீது கை வைத்தார். கை வைத்த போது அவள் நிமிர்ந்து நின்னான் இருக்குது. அப்புறம் தான் சோகமாகறா. ஆனால் அவள் கூனியாக இருக்கும்போதே என்ன சொல்கிறாரு? ஸ்திரீயே, நீ விடுதலையாக்கப்பட்டாய் அப்படிங்கிறாரு. அதைத்தான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். என்ன பண்ணுறாரு? அவளுடைய விடுதலைங்கிறது இல்லாத ஒன்று இல்லையா? இல்லாததை இருக்கிறத போல அழைக்கிறாரு. அவள் இன்னும் விடுதலை ஆகலை, அவள் இன்னும் நிமிரலை, அவள் இன்னும் நிமிரலை. ஆனால் விடுதலையாக்கப்பட்டாங்கிறாரு. ஏன்னா இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிறார். ஆபிரகாமை பிள்ளை இல்லாத போது அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் என்று அழைத்த அதே தேவன், உலகத்தில் இருளும் ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருந்தபோது வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன அவர் அதே தேவன் தான். அதே மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுறாரு பாருங்க. அதே சேம் மெத்தடு. அவர் என்ன சொல்கிறாரு? ஸ்ரீயே, நீ விடுதலையாக்கப்பட்டாய் அப்படிங்கிறாரு. நீங்கள் நானும் சொல்லுவோமா? நல்லா ஜெபம் பண்ணி விடுதலை ஆவாய் அப்படிம்போம். கூடி சீக்கிரம் விடுதலை ஆவாய் அப்படிம்போம். சீக்கிரம் விடுதலை ஆவாய் நான் நம்புகிறேன் அப்படிம்போம். விடுதலை ஆக்கப்பட்டா என்றார் அவர். ஏன் விடுதலை ஆக்கப்பட்டா என்றார்? அவர் எப்போவுமே அப்படி தான். இல்லாத வேலை இருக்கிறவளை போல் ஒரு பிள்ளை கூட இல்லாதவன் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன்றாரு. அப்போ நான் சொல்லுகிறேன், பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லிக் கொள்வானாக. தப்பாது? ஹலோ, நீங்கள் பலவீனமாக இருக்கிறீங்க, பலவான்னு சொல்லிக்கொள்கிறது தப்பா? ஏழையாக இருக்கிறீங்க, ஐஸ்வர்யவான்னு சொல்லிக்கொள்கிறது தப்பா? சிலர் சொல்கிறாங்க, மற்றவங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்க? மற்றவங்களுக்கா சொல்கிறோம்? மற்றவங்க கேட்டால் நம்ம பொய் சொல்கிறோன்னு நினைப்பாங்களேயா? உங்களை யார் மற்றவங்களுக்கு சொல்ல சொன்னது? உங்களுக்குங்க. இந்த கன்ஃபெஷனை, இந்த வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை அறிக்கை செய்கிறதுங்கிறது மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அல்ல, மற்றவங்கள்ட்ட ஒரு பொய்யான தகவலை கொடுக்கறதுக்காக அல்ல. அதுக்கு முயற்சி எடுக்கலையே நாம. என்னுடைய நன்மைக்காக நான் அறிக்கை செய்கிறேன். ஏன் தரித்திரம் நீங்கணும், ஏன் வியாதி நீங்கணும், ஏன் பலவீனம் நீங்கணும், எனக்கு வாழ்வு உண்டாகணும். யாரையாவது நம்ம இம்ப்ரெஸ் பண்ண முடியுமா? எனக்கு எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பிடுவாங்களா? நாளைக்கு பார்த்து சிரிப்பாங்க இல்லைன்னு கண்டுபிடிச்ச உடனே, இல்லையா? ஆகவே அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவோ அவங்கள்ட்ட ஒரு பொய்யான தகவலை கன்வே பண்ணுறதுக்காகவோ நம்ம சொல்லவே கிடையாது. விசுவாச அறிக்கைங்கிறது வேறு,
மற்றவங்களுக்கு சொல்கிறது இல்லை, அது எனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், என் நன்மைக்காக நான் சொல்லிக் கொள்கிறேன். அவர் சொல்கிறாரு, ஸ்திரீயை நீ விடுதலை ஆக்கப்பட்டா என்றார். அதுக்கப்புறம் தான் இன்னும் அந்தமாக கூண் போட்டுட்டு தான் இருக்குது, இன்னும் குனிஞ்சிட்டு தான் இருக்குது. விடுதலை ஆக்கப்பட்டான்னு சொன்ன பிறகு குனிஞ்சிட்டு தான் இருக்குது. சொல்லிவிட்டு அப்புறம் தான் என்ன பண்ணுறாரு, அவள் மீது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அப்போ பாருங்கள், கர்த்தர்கிட்ட ஒரு மெத்தடு நீங்கள் பார்க்கணும். எப்போவுமே எதையும் அவர் செய்யும்போது முதல்ல சொல்லிவிட்டு அப்புறம் செய்கிறார். சொன்னதை செய்கிறோன்றாங்க இங்கே உலகத்தில். ஹலோ, சொன்னதை செய்வோம் அப்படின்றாங்க. நம்ம தேவன் வந்து சொல்லாமல் எதையும் செய்கிறதே இல்லை. இவர் வேறு டைப்பு. இவர் வெறும் சொன்னதை செய்கிறதில்ல, செய்கிறதே எப்படி செய்கிறாரு, முதல்ல சொல்கிறாரு அப்புறம் தான் செய்கிறார். அதனால தான் இயேசு இந்த உலகத்துலேருந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே 800 வருஷத்துக்கு முன்னாடியே எப்படி வந்து பிறப்பார், எங்கே வந்து பிறப்பார், எப்படி பிறப்பார்ன்றதெல்லாம் ஏற்கனவே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக அறிவித்துட்டார். எந்த ஊரில் பிறப்பார்னு மீகா தீர்க்கதரிசி சொல்கிறான். எந்த ஊர், எந்த கிராமத்தில் பிறப்பார்ன்றதை மீகா தீர்க்கதரிசி சொல்லுகிறான். சிலுவையில் எப்படி மரிப்பார், அங்கே என்ன நடக்கிறதுன்றதை ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான் 800 ஆண்டுகளுக்கு முன்பதாக. சொல்லாமல் எதையும் செய்கிறதே கிடையாது. இப்போ கூட பாருங்கள், சொல்லாமல் எதையும் செய்கிறதே கிடையாது. யாரையாவது ஒரு மனுஷனை யூஸ் பண்ணி தீர்க்க தரிசனமாக முன்னால் வார்த்தை அனுப்பிச்சிடுறார், இப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் செய்கிறார். வேத வசனத்தில் இந்த 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 மெத்தட் அப்படியே பார்க்கலாம். எப்போவுமே சொல்லிவிட்டு அப்புறம் சொன்னதை செய்கிறவர் அவர். அதனால தான் வேத வசனத்தில் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ரொம்ப முக்கியமான அம்சம் என்னென்னா, அங்கே 3 வார்த்தைகள். அவர் சொன்னார், அண்ட் காட் செட் லெட் தேர் பி லைட். காட் செட்னு வருது. சொன்னார், சொன்னபடி ஆயிற்று, நல்லதென்று கண்டார். சொன்னார், சொன்னபடி ஆயிற்று, நல்லதென்று கண்டார்ன்றது 6-7 தடவை திரும்ப வருது. சொன்னார், எல்லாம் சொல்லுங்கள், சொன்னார், சொன்னபடி ஆயிற்று, நல்லதென்று கண்டார். இதுதான் அவர் மெத்தடு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே விளக்கிடுறாரு. அதை இதான் என் மெத்தடு பண்ணுறாரு. சொல்லுவேன், சொன்னபடி ஆகும். நல்லதென்று கண்டார்னு என்ன அர்த்தம், நல்ல எல்லா காரியங்களும், எல்லா நல்லவைகளையும் இப்படி தான் அவர் உண்டாக்குறார். அப்படின்னா என்ன அர்த்தம், அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் மனுஷனை உண்டாக்குறாரு, தமது சாயலின்படி தமது ரூபத்தின்படி அவனை உண்டாக்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், இவரை மாதிரியே சொல்லி சொல்லபடியே ஆகி இப்படி நல்லவைகளையெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் பிறப்பிக்கிற ஒருவனாய் மனுஷனை உண்டாக்கி இருக்கிறார். நீங்களும் நானும் அப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், சொல்லணும், சொன்னபடி ஆகணும். நல்லதெல்லாம் இப்படி தான் உண்டாகணும். நம்முடைய வாழ்க்கையில் நல்லதெல்லாம் உண்டாகணும். ஒருத்தர் சொல்கிறார், சொன்னபடி ஆகுமா? பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை பாருங்கள். நீங்கள் சொன்னது தான் இருக்குது. இதை நெகட்டிவ் சைடு இதை வந்து ராங்காக நம்ம பயன்படுத்திக்கிட்டு வர்றோம். ஏற்கனவே இதை ரைட்டாக பயன்படுத்தினா போதும். நிறைய பேருடைய பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லி தான் வந்திருக்குது பிரச்சனை. இப்படியே போனால் குடி மூழ்கி போயிடும்னாங்க, மூழ்கி போச்சு. அவங்க என்ன சொன்னாங்களோ அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. இந்த சம்பளம் பத்தாதுன்னாங்க, கண்டிப்பாக பத்தாது. 1ஆம் தேதி சொல்லிட்டாங்கல்ல, 31 வரைக்கும் வராது அப்படின்ட்டாங்க. சொல்கிறாங்க, எப்படி வரும் அது, எப்படிங்க வரும் அது, எப்படி வரும்னு சொல்கிறீங்க? வரும்னு சொன்னால் தானே வரும். வராதுங்க, எனக்கு தெரியுங்க, வராதுங்க. பாலுக்கு இவ்வளோ தரணும், கரண்ட்டுக்கு இவ்வளோ தரணும், வாடகைக்கு இவ்வளோ தரணும், ஃபீஸுக்கு இவ்வளோ தரணும், ரிக்ஷாவுக்கு இவ்வளோ தரணும், எல்லாம் கணக்கு போட்டு முடியாது. பாருங்கள், முடியாது. இங்கே என்ன சொல்லியிருக்குது அதை கொஞ்சம் கவனிங்க. உங்கள் லிஸ்ட்டையே டெய்லி வாசித்து அதையே மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி சொல்கிறாங்க, எனக்கு மனசில் அப்படியே கணக்கு இருக்குதுங்க, கரெக்டாக இது வராது, இந்த சம்பளம் 30ஆம் தேதி வரைக்கும் வராது. வரும்னு இங்கே சொல்லியிருக்குதே, அது உண்மையா இது உண்மையா, உங்கள் லிஸ்ட்டு உண்மையா, இங்கே சொல்லியிருக்கிறது உண்மையா? நான் சொல்கிறேன், இது உண்மை.
உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளது என்ன? அந்த பிரச்சனை, குறைவான சம்பளம். இல்லாதவை என்ன? கர்த்தருடைய வார்த்தை, இந்த ஆசீர்வாதம். இது வார்த்தையின் வடிவில் தான் இருக்குது. இந்த இல்லாததை வச்சு தான் அந்த உள்ள பிரச்சனையை ஒன்றும் இல்லாமல் நான் ஆக்கணும். கர்த்தர் எப்படி தம்முடைய வார்த்தையை கொண்டு இருளை போக்கி வெளிச்சத்தை உண்டாக்குனாரோ, வெறுமையை போக்கி எல்லா நல்ல காரியங்களாலும் பூமியை நிரப்பினாரோ, ஒழுங்கின்மை நீக்கி ஒழுங்கு எப்படி கொண்டு வந்தாரோ ஆதியிலே, அதுபோலவே தான் நானும் என் குடும்பத்தில் செய்யணும், என்னுடைய பொருளாதாரத்தில் செய்யணும், என்னுடைய எல்லா விஷயத்திலும் நானும் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து என் வாயில வச்சு அவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட நான் அவரை போலவே எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க வேண்டும். தான் மெத்தடு கர்த்தர் அப்படி வச்சுட்டாரு. அதனால் வெறும் உங்கள் மனக்கணக்கு போட்டுகிட்டே இருக்கக்கூடாது. இங்கே என்ன சொல்லியிருக்குது அதை கவனிக்கணும். இங்கே என்ன சொல்லியிருக்குது? அப்போ கொஞ்சம் சம்பளம் வாங்கினா கூட என்ன பண்ணணும்? கையில் எடுத்து, ஆண்டவரே நீர் எனக்கு போதுமானவராக இருக்கிறீர். நீர் எல்ஷதாய் தேவன், போதுமானவருக்கும் அதிகமானவராக இருக்கிறார். கொஞ்சம் சம்பளம் தாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? இந்த சம்பளத்தை போதுமானதுக்கு அதிகமானதாக ஆக்கி தர நீர் வல்லவராக இருக்கிறீர். இது எனக்கு போதுமானதுக்கு அதிகமானதாக இருக்கும். என் வீட்டில் என் பாத்திரம் நிரம்பி வழியும் இயேசுவின் நாமத்தினால். அது நிரம்பி வழிகிறது. எனக்கு நிரம்பி வழிகிற வாழ்க்கை. நான் ஒன்றிலும் குறைவுபடுவதில்லை, தாழ்ச்சி அடைவதில்லை. இந்த மாதத்தின் கடைசி நாள் வரை எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். இன்னும் அதுக்கு மேலேயும் சந்திக்கப்படும். இன்னும் மீறும் இயேசுவின் நாமத்தில். 12 கூட மீந்தது போல் என் வீட்டிலையும் மீறும் இயேசுவின் நாமத்தினாலே. ஏராளம் தாராளம் உண்டாயிருக்கும். இதை சொல்லி பாருங்கள். சொல்லும் போதே பாருங்கள். நீங்கள் ஒரு 10 நாள் சொல்லுங்களேன் பார்ப்போம், உள்ளத்தில் என்ன உண்டாகுதுன்னு பாருங்கள். இருதயத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். உங்கள் இருதயம் வேறு மாதிரி ஆகிடும் பாருங்கள். ஆளை நீங்கள் வேறு மாதிரி ஆகிடுவீங்க. சொல்லி எக்ஸசைஸ் பண்ணி பாருங்கள், இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சொல்லும் போதே உள்ள என்ன ஆகும்? உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். இதுதான் ஆவிக்குரிய ஜீவியம் பாருங்கள். வெறும் சட்டையிலையும் இதுலேயும் இல்லை. சொல்லுவாங்கள்ல சொக்காயின்னு, அதில் இல்லை. எதில் இருக்குது? கர்த்தருடைய வார்த்தையில் இருக்குது. உங்களுடைய எதிர்காலம் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கலாம். தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்திலே விதையை விதைத்து அவன் இரவில் தூங்கி பகல் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறது போல இருக்கிறது. என்ன அழகாக சொல்லிட்டாரு பாருங்க. எதையாவது விதைச்சிருந்தீங்கன்னா விளைச்சலை எதிர்பார்க்கலாம். ஐஸ்வர்யத்தை விதைச்சிருந்தா நாளைக்கு வாழ்க்கை நல்லா இருக்குன்றதை எதிர்பார்க்கலாம். இல்லைன்னா எதிர்பார்க்கறதுக்கு என்ன இருக்குது? விதைக்காத விவசாயிக்கு எதிர்பார்க்கறதுக்கு என்ன உரிமை இருக்குது? ஒன்றுத்தையுமே விதைக்காமல் நாளைக்கு எனக்கு விளையும்னு எதிர்பார்க்கறதுக்கு என்ன உரிமை இருக்குது? ஒரு வார்த்தையும் வாயால் சொல்லி அறிக்கை செய்து இருதயத்தில் வைக்காத ஆளுக்கு நாளைக்கு எனக்கு இப்படி உண்டாகுன்னு எதிர்பார்க்கறது என்ன இருக்குது? சுகத்தை எதிர்பார்க்கறதுக்கு என்ன உரிமை இருக்குது? நான் வச்சா தானே எதிர்பார்க்கலாம், விதைத்தா தானே விளைச்சல் உண்டாகுன்னு எதிர்பார்க்கலாம். ஒரு மனுஷன் நிலத்தில் விதை விதைத்து இரவில் தூங்கி பகல் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாக தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறதுன்னு சொன்னால், நான் விதைச்சாதான் பயிராகும், விதைச்சாதான் பயிரை எதிர்பார்க்கலாம், விதைக்காமல் எதையும் எதிர்பார்க்கவே முடியாது. நிறைய கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனைனா எதையும் எதிர்பார்க்கிற சூழ்நிலையிலே இல்லை. அவங்க எதிர்பார்க்கிற நிலையிலே இல்லை. ஏன்னா எதையும் விதைக்கலையே, எதிர்பார்க்க முடியவே முடியாது. விதைச்சிங்கன்னா நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். இல்லாதவர்கள் இருக்கிறது போல் அழைக்கிறதுன்றது கர்த்தருடைய மெத்தட். அப்படி தான் வர்றார். பார்க்குறாரு, அந்த அம்மாவை பார்க்குறாரு. அந்த தேவாலயத்தில், அந்த சர்ச்சில் யாருக்கும் இதை பற்றி தெரியல பாருங்கள். தேவாலயம் அவங்களுக்கு யாருக்கும் இதை பற்றி தெரியல. இன்னும் கேட்டால் என்ன சொல்லியிருப்பாங்க? அந்த கூனி அம்மா வந்துதா, அந்த அம்மாவை கூனி கூனி கூனின்னு கூப்பிட்டே கூனி ஆக்கியிருப்பாங்க இவங்க. ஏன்னா இவங்களுக்கு இந்த விஷயம் யாருக்குமே தெரியல. இவர் தான் முதல்ல வந்து எதை எப்படி அழைக்கணுமோ அப்படி அழைக்கிறாரு. நீ விடுதலை ஆக்கப்பட்டாய் அப்படிங்கிறாரு. இன்னொரு வசனம் யோவான் 11 லாசருடைய கதை. லாசருடைய கதையில் பாருங்கள், 4ஆம் வசனம். இயேசு அதை கேட்ட பொழுது, அதாவது வியாதியாக இருக்கிறான்ற செய்தி அனுப்புகிறாங்க இல்லையா இயேசுவுக்கு. 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம்,
நீ சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான் என்று ஆள் சொல்லி அனுப்புகிறாங்க. இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இதை வச்சு நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, வியாதி தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்குது அப்படின்னு. வியாதி இல்லை, கடைசி அவர் என்ன சொல்கிறாரு, இது இங்கே என்ன நடக்குது, 4ஆம் வசனத்தில் என்ன நடக்குது தெரியுமா? என்ன முடிவு என்ன எப்படி இருக்குங்கிறத இப்போவே அவர் சொல்லிடுறார். அதுதான் இல்லாத வேலை இருக்கிறது போல் அழைக்கிறது. இப்போ விஷயம் வியாதியாக இருக்குது, இது டெவலப் ஆகி இன்னும் மரணமாக டெவலப் ஆகுது. ஆனால் கடைசியில் எப்படி முடிய போகுது? தேவனுடைய நாம மகிமைக்காக எல்லாம் முடியும். இதனால் தேவனுடைய மகிமை விளங்கும், குமாரனும் அதில் மகிமைப்படுவார். எப்படி மகிமைப்படுவார்? வியாதியில் இல்லை. ஹலோ, வியாதியில் தான் தேவன் மகிமைப்படுறாருன்னா அப்புறம் நமக்கு இருக்கிற வியாதி போதாது, இன்னும் நிறைய வியாதி. ஏன்னா அவர் நிறைய மகிமை பண்ணணும். இன்னும் தப்பாக புரிஞ்சு வச்சுக்கூடாது. பாருங்கள், நம்முடைய சுகத்தில் அவர் மகிமைப்படுறாரு, நம்முடைய வாழ்வில் அவர் மகிமைப்படுறாரு, நம்முடைய வெற்றியில் அவர் மகிமைப்படுறாரு. அவன் உயிரோடு எழுந்தது தான் மகிமையை உண்டாக்குச்சு தேவனுக்கு, தேவனுடைய குமாரனுக்கும் மகிமையை உண்டாக்குனது. எல்லாம் இடக்கு முடக்காக வாசிக்கிறாங்க. பாருங்கள், வசனத்தை வாசிக்கும் போதே பாருங்கள், வியாதி கத்தடி நாம் மகிமைக்காக கூட இருக்கும். இதை வச்சு எவ்வளோ பேர் சொல்கிறது கேட்டிருக்கிறாங்க. கடவுளுடைய மகிமைக்காக கூட வியாதி இருக்கலாம். ஏன்னா இயேசுவே சொன்னார், லாசரு வியாதியாக இருக்கிறான்னு கேள்விப்பட்டவன இது தேவ மகிமைக்காக அப்படின்ட்டார். ஜனங்களும் பைபிளை திறக்கிறதே இல்லை. அவர் சொல்கிறது அப்படியே நம்பிட்டு பேசாமல் இருக்குது. பைபிளை திறந்து கொஞ்சம் பார்க்கணும். இங்கே நடக்கிறதெல்லாம் ஹீ இஸ் டிக்ளேரிங் த எண்டு. முடிவில் என்ன இருக்கும், என்ன நடக்கும்? தேவனுக்கு மகிமை உண்டாகும், குமாரன் மகிமைப்படுவார். எப்படி? உயிர்த்தெழுதல் மூலமாக மகிமைப்படுவார்ன்றது தான் இப்படி சொல்கிறார் அவர். அப்போ நான் சொல்கிறேன், முடிவு உண்டாகும் முன்னாலேயே முடிவு என்னவா இருக்குன்னு சொல்லிடுறாரு. சொன்னபடி தான் உண்டாகணும், அவருக்கு தெரியும். ஹலோ, அவருடைய மெத்தட் அதுதானே. இப்போவே சொல்லிடுறாரு. இப்போ நான் சொல்லிடுறேன் எண்டு எப்படி இருக்குன்னு. நீங்களும் உங்கள் வீட்டில் அப்படி தான் சொல்கிறீங்க. இப்போவே சொல்கிறேன் எப்படி எண்டு இருக்குன்னு. இன்றைக்கி ஒருவேளை கடனில் இருக்கலாம், இன்றைக்கி ஒருவேளை பிரச்சனையில் இருக்கலாம், இன்றைக்கி ஒருவேளை குழப்பத்தில் இருக்கலாம், இல்லாமையில் இருக்கலாம், இன்றைக்கி ஒருவேளை வியாதியில். முடிவு எப்படி இருக்கும்னு நீங்கள் சொல்லணும் டெய்லி. திஸ் இஸ் தி எண்டு. அது தேவனுக்கு மகிமையாக இருக்கும். இயேசு அதில் மகிமைப்படுவார். அப்படிப்பட்ட முடிவு எனக்கு உண்டு. கர்த்தருடைய வார்த்தையும் வாக்குத்தத்தமும் அதைத்தான் சொல்லுகிறது. முடிவு என்னவா இருக்கும்? டிக்ளேர் த எண்டு. முடிவை இன்றைக்கு அறிக்கை செய்யுங்கள். வசனத்தை அறிக்கை செய்யும் போது என்ன பண்ணுறீங்க? முடிவை அறிக்கை செய்கிறீங்க. இன்றைக்கி இருக்கிறத சொல்ல நீங்கள் எப்படி இருக்க போகிறது என்பதை இன்றைக்கு சொல்லுகிறீர்கள். அப்படித்தான் இருக்கும். அவனால் தான் சொன்னார், அவன் சொன்னபடியே ஆகும்னார். சரி, சொல்கிறாரு, தேவ மகிமை விளங்குவது ஏதுவாக இருக்கிறது. இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குறதுக்கு ஏதுவாக இருக்கிறது. அப்போ அவருக்கு தெரியுது, இவன் இந்த வியாதி மரணம் நடக்கும். ஆனால் இது மரணத்துக்கு ஏதுவாயிராது, தேவனுடைய நாம் மகிமைக்கு ஏதுவாக இருக்கும்னு சொல்கிறாரு. அப்புறம் பாருங்கள், 11ஆம் வசனம். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்கிறார். அதாவது கேள்விப்பட்ட பிறகு, வியாதியாக இருக்கிறான்னு கேள்விப்பட்ட பிறகு அங்கேயே தங்கியிருக்கிறாரு. அப்புறம் டிசைட் பண்ணுறாரு போவோம்னு சொல்லி. நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரையாக இருக்கிறான்றார், நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்றார். அதற்கு அவருடைய சீஷர்களுக்கு புரியல. பாருங்கள், ஆண்டவரே நித்திரையை அடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள். அவங்க நினச்சின்னு இருக்கிறாங்க, தூங்கிட்டு இருக்கான் போல இருக்கு, ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறான். அப்படி இவர் சொன்னதே விளங்கலை அவங்களுக்கு. இவர் பண்ணுற அறிக்கையும் விளங்கலை, இவர் என்ன பண்ணுறாருன்ற விளங்கலை அவங்களுக்கு. என்னமோ தூங்கிட்டு இருக்கிறது நமக்கு என்னத்துக்கு அங்கே அவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள். இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார், அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுவதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். பாருங்கள் எப்படி பேசுகிறாருன்னு அவர். இவருடைய லாங்குவேஜ் அவங்களுக்கு புரியல. அவர் சொல்கிறாரு, நித்திரை அடைந்திருக்கிறான், அவனை எழுப்புன்றாரு, எழுப்ப போகிறேன்றாரு. இவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க தூங்கிட்டு இருக்கிறான் போல இருக்கு. அவர் சொல்கிறாரு, அவருடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார்.
அவர்களோடு நித்திரை செய்து இளைப்பாறுதல் குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, இப்போ பிளைனாக சொல்கிறார், இப்போ அவங்க லாங்குவேஜில் சொல்கிறார், லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாக சொல்லி இப்போ சொல்கிறார், இல்லைப்பா ஆக்சுவலாக செத்து போயிட்டான். பாருங்கள், அவர் டினை பண்ணல, மறுதளிக்கலை, நடந்ததை நடக்கலைன்னு சொல்லலை, இல்லை அவன் சாகலை அப்படின்னு சொன்னாரா? கிடையாது. சொல்கிறார், ஆமாம் மரித்து போயிட்டான் என்று வெளிப்படையாய் சொல்லி, நான் அங்கே இராதனால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதுக்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன், இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்கிறார். சொல்லிவிட்டு இப்போ 23 பாருங்கள். இயேசு அவளை நோக்கி போகிறப்ப ஒரு சகோதரி வந்து அவரை மீட் பண்ணுறார். மீட் பண்ணும்போது அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றார். மறுபடியும் பாருங்கள், எண்டை டிக்ளேர் பண்ணுறார், என்ன நடக்க போகுதுன்றதை சொல்கிறார். அதற்கு மார்த்தார், உயிர் தெழுதல் இவளுக்கும் புரியல பாருங்கள். அவள் என்ன சொல்கிறார், உயிர் தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர் தெழுப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். ஆள் செத்து போயாச்சு. இவர் வந்து கடைசி நாளில் எல்லாரும் உயிரோடு எழும்பும்போது, எக்கால சத்தம் துணிக்கும் போது எல்லாம் எழும்ப போகிறாங்க, அப்போ வந்து இவனும் எழும்புவான் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர் தெழுதும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அப்புறம் பாருங்கள் 39ஆம் வசனம். என்ன கவனிக்க சொல்கிறேன்னா, முதலே முடிவை சொல்லிட்டாரு. முடிவை சொல்லிவிட்டு முடிவை மாற்றிக்கிறதே இல்லை. அவர் எதை சொன்னாரோ அதையே ஃபாலோ பண்ணுறாரு. 39 இயேசு கல்லறைக்கு வர்றாரு. இப்போது அவனை எங்கே வைத்திருக்கீங்கன்னு கேட்குறாரு. கல்லறைக்கு கொண்டாடுறாங்க. அது ஒரு குகையாக இருந்தது, அது மேலே ஒரு கல் வைக்கப்பட்டிருந்ததுன்னு 38ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 39 இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது 4 எல்லாம் இவங்கெல்லாம் வந்து அதே தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். என்ன டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாரு? ஃபெய்த்தை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாரு. எப்படி ஃபெய்த் வேலை செய்யுது? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்டிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நல்லா கவனிங்க, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்றார். செவி கொடுத்தபடினால்னா என்ன, எதாவது பேசினாரா தேவன்கிட்ட? கிடையாது. இன்னும் ஒன்றும் சொல்லவே இல்லையே, இன்னும் ஜபம் எதுவும் பண்ணலை. ஆனால் செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்றாரு. எதை சொல்கிறார் செவி கொடுத்தபடினால்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, இது உம்முடைய நாம மகிமைக்காக இருக்கும், மரணத்துக்கு எதுவாயிராது. இதன் மூலமாக தேவன் மகிமைப்படுவார், இதன் மூலமாக குமாரன் மகிமைப்படுவார். இதெல்லாம் சீஷர்கள் விசுவாசிக்கிறதுக்கும் மற்றவர்கள் விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். இதெல்லாம் முதல்ல டிக்ளேர் பண்ணிட்டேன், நான் சொல்லிட்டேன். இதையெல்லாம் அவர் கேட்டிருக்கிறார். யார்? தேவன் கேட்டிருக்கிறார். அவர் சொல்கிறாரு, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்றாரு. எந்த ஜபமும் பண்ணல, வெறும் இதுதான் சொன்னார். என்ன சொன்னார்? இது மரணத்துக்கு எதுவாயிராமல் இது தேவ மகிமைக்கு எதுவாக இருக்கும்னு சொன்னார். அதைத்தான் சொல்கிறாரு, நான் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படின்னா என்ன சொல்கிறாரு? என் வாயிலிருந்து என்ன வந்தது என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே, நான் எதை எதிர்பார்க்கிறேன் என்பதை நீர் அறிவீர். அப்புறம் சொல்கிறார், நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன், ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். கடைசி வரை பாருங்கள், அவர் என்ன சொன்னாரோ அதே தான் ஃபாலோ பண்ணுறார். கடைசியில் என்ன பண்ணுறாரு? லாசருவை உயிரோடு இருக்கிறவனை கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றாரு. செத்து 4 நாள் ஆயிடுச்சு. சகோதரி சொல்கிறார், நாருமேன்றா. அந்த அளவுக்கு யூதர்களுக்கு ஒரு நம்பிக்கை, 3 நாளைக்கு பிறகு சரீரம் நார ஆரம்பிச்சிடும்னு, சரீரம் அழுக ஆரம்பிச்சிருது 3 நாளைக்கு அப்புறம்ன்ற ஒரு நம்பிக்கையெல்லாம் இருக்குது. அப்போ 4ஆவது நாள் வேணும்னே 4ஆவது நாள் வர்றாரு. இவர் நாருமே என்கிறாள். இவர் சொல்கிறாரு, லாசருவே வெளியே வான்றார். சீஷர்லாம் பார்த்துருப்பாங்க, ஏன் மரத்துக்கிட்ட பேசினார் முதல்ல, இப்படி தான். அப்புறம் கடலை பார்த்து அலையை பார்த்து பேசினார், காற்றை பார்த்து பேசினார். இப்போ செத்தவனை பார்த்து லாசருவே வம்பா இருக்குதுன்னு யோசித்திருப்பாங்க. லாசருவே வெளியே வா என்றார்.
அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். எப்படி பாருங்க, முதலே சொல்லிடுறார். என்ன சொல்கிறேன்னா, முடிவு என்னவா இருக்கும் என்கிறத முதல்ல விசுவாசம் சொல்லுது. இப்படி தான் இருக்கும் அது. அப்போ தோல்வியில் இருக்கிறீங்கன்னா வெற்றி என்கிற முடிவை பேச வேண்டும். இருக்கீங்களா? கர்த்தருடைய வார்த்தை வெற்றி என்கிற முடிவை உங்களுக்கு அறிவிக்கிறது. அதை பேச வேண்டும். அது தேவனுக்கு மகிமையாக இருக்கும். வியாதியில் இருக்கிறீங்கன்னா சுகம் என்கிற முடிவை பேச வேண்டும். தரித்திரத்தில் இருக்கிறோம்னா ஐஸ்வர்யம் என்கிற முடிவை பேச வேண்டும். சந்தோஷம் இல்லாமல் இருக்குது குடும்பம்னா சந்தோஷம், சமாதானம், வாழ்வு என்கிற அந்த முடிவை பேச வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்ட முடிவை தேவன் விரும்புகிறார், தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நமக்கு சொல்லுகிறது. நாம் அதைத்தான் விரும்புகிறோம். அப்போ நாம் என்ன பண்ணுறோம்? அந்த முடிவை எடுத்து அறிவிக்கிறோம். அப்போ இல்லாதவர்கள் இருக்கிறது போல் அழைக்கிறதுனா என்ன பண்ணுறோம்? நம்ம அதை செய்யும்போது முடிவு என்னவாக இருக்குங்கிறத அறிவிக்கிறோம். இதையே தான் இன்னொரு தடவை பண்ணார் பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் வசனம், 17ஆம் அதிகாரம், லூக்கா 17. 10 குஷ்டரோகிகள் அவரை பார்த்து அவர்கிட்ட வர்றாங்க இல்லையா? அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது 17, 11, 12 அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்று, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். பாருங்கள், அவங்களுக்கு ஒன்றும் ஜெபம் பண்ணல, ஒன்றும் பண்ணல. எங்களுக்கு இறங்கும்னு கூப்பிடுறான். கூப்பிட்டோன்னு அவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் போய் உங்களை ஆசாரியருக்கு காண்பிங்கள். அன்றைக்கு ஆசாரியர் காண்பிக்கிற அந்த முறைமைங்கிறது யார் போய் காண்பிக்கணும்னா, ஒரு குஷ்டரோகியாக இருந்தவன் அவன் குஷ்டரோகத்திலிருந்து சுத்திகரிக்கப்பட்ட பின்பு வியாதி சுகமாயிடுச்சுன்னா போய் அதை காண்பிக்கணும் ஆசாரியன்ட்ட. இல்லைனா போகவே கூடாது. சுகமானவன் தான் போய் காமிக்கணும். அப்போ நான் சொல்கிறேன், அவர்களை பார்த்து உங்களை போய் ஆசாரிட்ட காண்பின்னு சொல்லும்போது அவர் இல்லாதவளை இருக்கிறவளை போல் அழைக்கிறார். ஏன்னா காண்பின்னு சொன்னபோது சுகமாகலை. பாசிங்க இன்னும் அவர்களை பார்த்து நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். ஏற்கனவே சொல்லிட்டார் போய் காண்பீங்கன்ட்டார். காண்பீங்கன்னு சொன்ன பிறகு போகும்போது தான் அவர்கள் சொஸ்தமானார்கள். அப்போ ஆகிறதுக்கு முன்னாடியே இல்லாத வேலை இருக்கிற வேலை போல் அவர் அழைத்து விட்டார். ஏன் இதெல்லாம் எடுத்து காமிச்சேன்னா, கர்த்தர் இப்படிப்பட்டவர், கர்த்தர் இப்படி தான் காரியங்களை செய்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு? இதுதான் விசுவாசம், இப்படி தான் விசுவாசம் செயல்பட வேண்டும். இதை கற்றுங்க, உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள் மத்தியில் இதை பயன்படுத்துங்கிறாரு. அப்போ நாம் ஜெபம் பண்ணும்போது அநேக நேரத்தில் என்ன பண்ணுறோம்? இல்லாதவர்கள் இருக்கிறவர்களை அழைக்கிறோம். வியாதின்னு சொல்லிகிட்டு இருக்கிறது இல்லை. தேவனுடைய சுகத்தின் வாக்குத்தத்தங்களை எடுத்து, சுகம்தான் நமக்கு தேவை, சுகம்தான் அவசியம். ஆகவே அந்த சுகத்தை இல்லாதவர்கள் இருக்கிறவர்கள் அழைக்கிறது போல் அழைக்கிறோம். ஜெபத்தின் மூலமாக அதை செய்யலாம். கர்த்தருடைய வார்த்தை அறிக்கை செய்வதன் மூலமாக செய்யலாம். இவங்க பாருங்கள், இந்த குஷ்டரோகி பாருங்கள், போனதன் மூலமாக அதை செய்கிறாங்க. இல்லாதவர்கள் இருக்கிறவர்கள் போல் அழைக்கிறாங்க. போய் காண்பீங்கன்னா அவன் போகிறான். அவன் என்ன பண்ணுறான்? இல்லாதவர்களை அவனும் இருக்கிறது போல் அழைக்கிறான். அவன் என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவரே என்ன போக சொல்லிடுறாங்க, காமிக்க சொல்லிடுன்னு, ஒன்றுமே சரியா இல்லையே, அப்படியே தானே இருக்கிறேன்னு. அவன் போகிறான். போகிற வழியிலே அவன் சொஸ்தமாகறான். அவன் இல்லாதவர்களை தன்னுடைய ஆக்ஷன் மூலமாக, தான் செய்த செயல் மூலமாக இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிறான். லாசருவின் கதையில் முடிவில் என்ன ஆகும்ன்றதை சொல்லுவதன் மூலமாக இல்லாதவர்களை இருக்கிறதை போல் அழைக்கிறார். இத்தனை மெத்தடை யூஸ் பண்ணி நீங்களும் நானும் இல்லாதவர்களை இருக்கிறத போல் அழைக்கலாம். ஜெபத்தில் சொல்லலாம், கர்த்தருடைய வார்த்தை அறிக்கை செய்யலாம், முடிவை அறிவிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற அந்த முடிவை அறிவிக்கலாம். நம்முடைய செயல்கள் மூலமாக இல்லாதவர்களை இருக்கிற போல அழைக்கலாம். நான் சொல்லுகிறேன், அதை செய்யும்போது உள்ளவைகளை அவமாக்குகிறீர்கள், உள்ள பிரச்சனையை இல்லாமற் பண்ணுகிறீர்கள். உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதா? பிரச்சனையோடு வந்திருக்கீங்களா? அந்த பிரச்சனையை எப்படி ஒன்றுமில்லாமல் ஆக்குறதுன்றதை பற்றி தான் இயேசுக்கு சொல்லித்தர்றாரு. எப்படி ஒன்றுமில்லாமல் ஆக்குறது? கர்த்தருடைய வார்த்தையை எடுங்க, அந்த வார்த்தையை எடுத்து இருதயத்தில் விதையுங்க. அந்த விதை முளைத்து பயிராகி வரும். இல்லாத இருக்கிறது போல் அழையுங்கள். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அந்த முடிவை அறிவியுங்கள். அதுவே உங்களுடைய முடிவாகும். எல்லாரும் எழுந்து நிற்போம்.
ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்கள் பிரச்சனையின் மத்தியில் இதை எடுத்து இப்படி பண்ண போகிறீங்க? என்ன பிரச்சனைன்னு பாருங்கள், அதுதான் உள்ளது. அதைத்தான் ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு விரும்புகிறீங்க. அப்போ எதை வச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்குறது? கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை வச்சு தான். அதை எடுங்க, அதை வச்சு இதை ஒன்றும் இல்லாமல் ஆக்குங்கள். பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கால வேளையில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உள்ளங்களில் இது ஆழமாய் பதியட்டும். கர்த்தாவே, சத்திய ஆவியானவர் ஜனங்களை சத்தியத்துக்குள்ளே நடத்துவீராக. இந்த காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் பெரிய வெற்றியை உண்டாக்கட்டும். சுகவீனத்தை சுகமாய் மாற்றி தரட்டும். தோல்வியை வெற்றியாய் மாற்றி தரட்டும். கர்த்தாவே, தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் அனுபவிக்கிற எல்லா துன்பங்கள் கஷ்டங்களையும் ஜெயமாக மாற்றி தரட்டும். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை உள்ளவைகளை அவமாக்குகிற வார்த்தைகளாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இல்லாதவளை இருக்கிறவளை போல் அழைக்கிற தேவன் நீர். எங்களையும் அப்படியே உண்டாக்கி இருக்கிறீர். விசுவாசம் ஒவ்வொரு உள்ளத்திலிருந்து கிரியை செய்யட்டும். நல்ல காரியங்களை பிறப்பிக்கட்டும். தேவன் சொன்னார், சொன்னபடி ஆயிற்று, நல்லதென்று கண்டார் என்று எழுதியிருக்கிறதே. எல்லா நல்ல காரியங்களையும் இவ்வாறாக பிறப்பித்த தேவன் எங்களையும் அப்படியே உண்டாக்கி இருக்கிறீரே. எல்லா நல்ல காரியங்களும் ஒவ்வொரு குடும்பத்திலும் உண்டாகட்டும். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நல்ல காரியங்களை பிறப்பிக்க கற்றுக்கொள்ளட்டும். கர்த்தாவே, ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பீராக. உமக்கே எல்லா கனம், மகிமை, துதி, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.